ஹலோ அண்ட் வெல்கம் டு டக் அவுட். நம்ம இப்போ இந்த ஆக்சுவலாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு சீரியஸ் முடிச்சிருக்கோம். அதுவே ஒரு வெற்றிகரமான செயல். யஷ்வந்த் அண்ட் ருத்ரா இவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க ஆரம்பிக்கிறப்ப. ஸோ வி ஆர் பேக் ஆஸ் அ டீம். சூப்பர். ஆரம்பிச்ச இடத்துல முடிக்கிறோம் அப்படின்னு. என்ன நமக்கு தான் கொஞ்சம் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட்ல தோத்து சீரீஸும் தோத்துருக்கோம். நம்ம வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் கேஷுவலாகவே பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து தோத்துட்டு அந்த அது என்னது சிங்கின் ஆயிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் மோடுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். போன வாட்டி வெண்ட் அவுட் செஷனா இருந்தது ருத்ராஜ். ஆமா, தெரியல. வெண்ட் அவுட் பண்ணாம இப்போ இந்த தடவை கொஞ்சம் ஜாலியாக கேஷுவலா என்னதான் ஆச்சு நம்ம ஆளுங்களுக்கு, என்ன எதனால இதெல்லாம் இப்போ இப்படி நடந்தது. ரொம்ப பெரிய தப்பான விஷயம்லாம் நடக்கல, தோத்துருக்கோம் அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் லேட்டாக யோசிக்கிறப்ப, ஏன்னா நம்ம பிஜிடி சீரியஸ் கிட்டத்தட்ட 2015 அப்புறம் ஆஃப்டர் நம்ம ஒரு டெஸ்ட் சீரிஸ் தோக்குறோம் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா பிஜிடி. ஸோ வந்து லாஸ்ட் டைம் when we lost BGT, MS Dhoni was the captain of Team India. கரெக்ட்டா? ஸோ நவ் இட்ஸ் ரோஹித் சர்மா. அநேகமா அனதர் கேப்டன்சி ரிட்டையர்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையே, அதுதான் நம்ம ரோஹித் சர்மா இன்டர்வியூல சொல்லிட்டாரு, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூல. அவர் சொல்லுவாருப்பா, நம்ம தூக்கிடலாம் அவரை. இல்ல, சும்மா இதுக்கு சொன்னேன். எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால அவரு அதான் நம்ம கேஷுவலா தானே பேசுறோம், அதனால அது ஒன்றும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க ரோஹித் மாட்டாங்க. சர்மா கண்ணில் படும் வரை இதை ஷேர் செய்யவும் அப்படின்னு சொல்லி. ஃபேன்ஸ், ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் தான் அதை விட முக்கியம். பிஆர் டீம் பிஆர் டீம் இதுவா போயிட்டு இருக்கு. ரைட். நம்ம ஃபைனல் டெஸ்ட் மேட்ச் பத்தி ஒரு டச் அப் பண்ணிடலாம். என்னாச்சு, நம்ம வந்து 186 186 பேரிட்டிலாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஈக்குவலாக பண்ணிட்டோம். செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் 146 போலாண்ட் வச்சு, அதாவது ருத்ராஸ் ஆரம்பத்தில் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அப்போ சொன்னாப்புல போலாண்ட் நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு. நிஜமாவே ஏசல்வுட் இன்ஜுரி தான் நமக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அப்போ அப்படிதான் கரெக்ட். நமக்கு நடந்த ட்விஸ்ட் வந்து ஹேசல்வுட் பண்ண ட்விஸ்ட் தான். that's why we lost the series. அடிக்கவே முடியாத மாதிரி தான் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட் விழுது. ஆமா. அந்த மாதிரி அது அந்த என்னடா ஸ்டார்ட் பண்றீங்க? பண்ணியா 20% yes 20% of like first ஆ, first வந்து விக்கெட் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுக்கிறது கரெக்ட். சரியான stat அது. ரைட். என்ன எங்க தோத்தோம் சொல்லுங்க யஷ்வந்த். இல்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நான் அந்த ட்ராக் பிளே ஆன விதம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. சிட்னி ரொம்ப ஃபிளாட் விக்கெட், இட்ஸ் கோயிங் டு பி a draw, எப்பவுமே மழை பெய்யும் அப்படிதான் இருக்கும், அந்த மாதிரி தான் ஒரு டெஸ்ட் மேட்ச் எதிர்பார்த்தா பிட்ச் ஆக்சுவலி நமக்கு சாதகமா கொடுத்த மாதிரி இருந்தது. ஆஸ்திரேலியா would have taken it a draw. ஒரு டிரா அவங்க ஈஸியா எடுத்துட்டு போயிட்டு ஒரு 500 600 அடிச்சு மழை பெஞ்சு அந்த மாதிரி ஒரு ரெகுலர் சிட்னி டெஸ்டா இருந்தா ஆஸ்திரேலியா would have taken it with both hands. ஏன்னா அவங்க இதுக்கப்புறம் எதுவும் பண்ண தேவையில்ல. 2-1 they are leading the series. அழகா அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு ஈஸியா இருந்தது. பட் இந்த மாதிரி ஒரு பிட்ச் போட்டனால இந்தியா வேர் பேக் இந்த கன்டென்ஷன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிட்ச்னாலதான் இப்போ இந்தியா ஜெயிச்சாதான் இந்த மேட்சை வந்து நம்ம லெவல் பண்ணி ரீடைன் பண்ண முடியும்ன்றனால அதுக்கு நமக்கு அட்வான்டேஜ் தான் ஆச்சு. ஸோ டாஸ் வின் பண்ணி bowling எடுத்தோமா பேட்டிங் எடுத்தோமா? பவுலிங் பேட்டிங் ஆடணும். பேட்டிங் சாரி, பேட்டிங் ஆடணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல பும்ரா டாஸ்ல சொல்லும் போதே வந்துட்டு இந்த விக்கெட்லாம் அவ்வளோ சீன்லாம் இல்லைங்க, 1 hourல ஈஸியா ஆயிடும் அப்படின்ற மாதிரிதான் எல்லாரும் லைக் பார்க்கும்போது அப்படிதான் கிரீன் டாப்பா இருந்தது, ஓவர் காஸ்ட் கண்டிஷனா இருந்தது. பட் இருந்தாலும் அந்த டிசிஷன் எடுத்தோம். சிட்னின்றதால அந்த நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. பட் ஆனா சிட்னின்றதால ஃபிளாட் விக்கெட்டா இருக்குமே நம்பிட்டாங்க நிறைய. ஆமா அதேதான் எல்லாருமே ஏமாந்துட்டாங்க தான் சொல்லணும். பட் அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த விக்கெட் பிளே ஆன விதம் வந்து அந்த பெங்களூர் ஞாபகம் தான் திருப்பி எனக்கு வந்தது. நல்ல வேளை நம்ம 46 ஆல் அவுட் ஆகல. சோ அந்த இன்னிங்ஸ் போகும்போது என்னோட இது என்ன இருந்ததுன்னா, we should get close to 175 180. எப்படியாவது யாரையாவது ஏமாத்தி ஒரு 180 ரன்ஸ் அடிச்சுட்டா இந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன். we got 185. I was very happy with the first innings batting actually. பும்ரா பேட்டிங்லயும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 22 ரன் அடிச்சு ஆமா கொடுத்து ஆக்சுவலி நான் பும்ரா பேட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. ஏன்னா ஐ திங்க் ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தர் யாரோ அந்த வாஷிங்டன் சுந்தர் வந்து அடிக்காம இருந்தான்னு நினைக்கிறேன். he was not taking the attack அந்த டைம்ல. சோ பும்ரா வந்து will do itனு எனக்கு தெரியும்.
அதனால அது கிளிக் ஆச்சு. பும்ரா வந்து அவன் அடிக்கிறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, "அட, என்னடா டேய் பேட்டிங்கும் நான் தான் பண்ணும் பவுலிங்கும் நான் தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது எனக்கு இல்ல இல்ல அந்த ஆக்சுவலி ஒரு பும்ராக்கு அது இன்ஸ்டன்ட்ல. ஒரு லைசன்ஸ் தான். ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல என்ன டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா, எய்தர் வே ஆர் கோயிங் டு லூஸ் த விக்கெட். விக்கெட் நம்ம அப்பதான் ஓகே இப்படிதான் பிளே ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. சோ பும்ரா, சிராஜ் அண்ட் பிரசித் வந்து தே ஆர் கோயிங் டு ஜஸ்ட் ஸ்விங் தேர் பேட்ஸ். எவ்வளவு ரன் அவுட் சைட் எட்ஜ் இன்சைட் எட்ஜ்ல வருதோ அதை வச்சுதான் நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. சோ நமக்கு அது கிளிக் ஆகி 185. கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் வந்து டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இருங்கடா அந்த 180 ரன்ஸ் வந்தாதான்டா. ஏன்னா எனக்கு தெரியும் லைக் இந்த ஃபோர்த் இன்னிங்ஸ்ல இந்த 1 or 2 runs or 5 runs வந்து இட் வில் மேக் அ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 185 அதே மாதிரி கரெக்டா அந்த டைம்ல ஆல் அவுட் ஆகி அண்ட் வி காட் தட் விக்கெட் ஆஃப் கவாஜா. இந்த சீரீஸ்ல த லவுடஸ்ட் இயர் ஐ லாஸ்ட் மை வாய்ஸ் ஸ்கிரீன் பண்ணி. அந்த கான்ஸ்டஸ் தேவையில்லாம வெறியேத்தி விட்டு என்டர்டைனிங் ஃபர்ஸ்ட் டே ஆக்சுவலி. அந்த கான்ஸ்டஸ் தேவையில்லாம பும்ராவை போய் வெறியேத்தி விட்டு அவன் ஆமா கம்முன்னு தான் நின்னுட்டு இருந்தான். அந்த லாஸ்ட் பால் குவாஜா தான் கடுப்பா இருப்பான். டேய், அவன் நார்மலா ஒரு பால் போட்டு போயிருப்பான். அவனை டென்ஷன் ஆக்கி விட்டு என்னுடைய ஆவரேஜ மாதிரி குறைச்சு விட்டுருக்க அப்படின்ற பாப்புல. இல்ல கவாஜா நோ ப்ளூ ஃபேசிங் பும்ரா இல்ல. பின்ன எப்படி செகண்ட் அது இன்னிங்ஸ் அவன் அதனால ஜாலியா ஆடினாப்புல. அவருக்கு வந்து ஏதோ இதா அதுதான் இருப்பான். கன்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆக்சுவலி அது வரைக்குமே கெட்டிங் அவுட் ஓகே எல்லாருமே அவுட் ஆகுறாங்க. பட் when the bowler is not there you are performing. அது ஒரு கிளியர் இது மாதிரி இல்ல இருந்தது. அது அவனே அக்செப்ட் பண்ணிட்டான் வேற. லைக் ம். வந்து அன்பிளேபிளா நான் சீரீஸ் ஃபுல்லா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஐ காட் பூம்ராட் அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா செம அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ்ல செம்ம செமையா சென்டென்ஸ். சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த அவனை கான்ஸ்டா வந்து சொல்றப்போ அந்த அது சில மீம்ல வேற வந்துச்சு, கம்பீராலே யுனைட் பண்ண முடியாது ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து கான்ஸ்டாட் பண்ணி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐ மீன் லிட்டரலா அது ஒரு சேஞ்சிங் பாயிண்ட். ஐ தாட் அது வந்துட்டு செம்ம ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி நமக்கு இருந்துச்சு. லைக் ஃபார் அஸ் டு கெட் பேக் இன்டு தி கேம். and it was ஒரு Kohli மஸ்ட் was நீடட் ஒரு leading the பூஸ்ட் team கிடைச்சது. Perth மாதிரி. சோ அந்த எனர்ஜி எல்லாமே இருந்தது அந்த டைம்ல. கரெக்ட் கரெக்ட். அது ஸோ அதான் அது செகண்ட் டே. அப்புறம் அவங்க பேட்டிங் எப்படி போச்சு? அவங்க பேட்டிங்கும் கொஞ்சம் இல்ல திணறினாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி 180 ஆச்சுனே ஐ வாஸ் பிரிட்டி ஷூர் தட் we are going to win this test match. ஏன்னா அது ரொம்ப நல்ல ஸ்கோர் இந்த ட்ராக்ல. நான் பிட்ச் ஈச் அண்ட் எவ்ரி பால் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது திஸ் பிட்ச் இஸ் கோயிங் டு ஸ்டே, இதே மாதிரி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அப்போ கூட கமெண்டேட்டர்ஸ் வந்து அந்த சிட்னியோட நம்பிக்கையில வந்து டே 2 and day 3 ஆர் த பெஸ்ட் டே டு பேட். இந்தியா ஷுட் பேட் ஹவ் தான். டிக்ளேர்ட் half an hour பிஃபோர் அப்படின்னாங்க. டேய் ஏடா இவ்வளவு டெஸ்ட் மேட்ச் பாக்குறேடா அப்படிலாம் நடக்காதுடா. இந்த பிட்ச் இஸ் கோயிங் டு கெட் சிராஜ் நல்லா போட்டான்ல செகண்ட் அந்த அவங்க அந்த இன்னிங்ஸ் வந்து பும்ரா போட்டான், சிராஜ் நல்லா போட்டான். சிராஜ் போட்டு கொஞ்சம் விக்கெட் எடுத்தான். இல்ல அப்புறம் அதான் மெல்பர்ன் செகண்ட் இன்னிங்ஸ்ல சிராஜ் ஃபவுண்ட் இஸ் ஃபார்ம். சோ ம், அது அப்படியே திரும்பி வந்து ம், மெயின்டைன் பண்ண மாதிரி முன்னேற்றம். தான் இருந்தது ஆக்சுவலி. மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் என்ன என்ன நம்ம அப்ரோச் கரெக்டா இருந்ததா? என்ன தப்பு நடந்துச்சுங்க? போலாண்டு தான் தப்புன்றீங்களா? ஒரே தப்பு ஒரே தப்பு. இல்ல திருப்பி அதேதான் என்னோட இது வந்துட்டு க்ளோஸ் டு 185. பட் இந்த பும்ரா ஃபேக்டர் வந்தனால கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி வி நீட் தட் எக்ஸ்ட்ரா 50 ரன்ஸ். ம், இப்போ இதுவே பும்ரா இருக்கான் டீம்ல அப்படின்னா நான் வந்து 175 160 கூட ஐ வுட் ஹவ் டேக்கன் இட் ம், ஓகே ம், அப்படின்னு சொல்லிட்டு. பட் ம். அந்த பும்ரா ஃபேக்டர்னால வி நீடட் அந்த க்ளோஸ் டு 200 வந்தாதான் ஏதாவது ட்ரை பண்ண பண்ணலாம். முடியும் அப்படின்னு ம், சொல்ற மாதிரி இருந்தது. இல்ல ஆக்சுவலா அப்ரோச் சொல்லு. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, பும்ரா இல்லாதனால ஐ திங்க் செகண்ட் இன்னிங்ஸ் எவ்வளவுதான் அவங்க டார்கெட் செட் பண்ணியிருந்தாலுமே ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி பாசிபிள் ஃபார் அஸ் டு டிஃபெண்ட். ஏன்னா ஓகே நம்ம போலிங் வந்து லைக் பும்ராக்கு ஒரு சப்போர்ட் இல்லைன்னு தான் பேசிட்டு இருந்தோமே தவிர, பும்ரா இல்லைன்னா அது வந்துட்டு ஒரு டூத்லெஸ்ஸான போலிங் லைன் தான் அது. லைக் ஏன்னா பும்ரா மட்டும்தான் ஒரு பெனிட்ரேஷன் காஸ் பண்ணிட்டு இருந்தான், ஏதோ ஒரு இம்பாக்ட் இல்ல பண்றதுனால. ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த லாஸ்ட் 5 விக்கெட்ஸ் வந்து அவங்க எடுக்காம நம்ம எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கன்சிட் பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்க, நீ சொல்ற பாயிண்ட் நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணிருப்போம். எதவே we are going to lose ன்னு சொல்லிட்டு. பட் அந்த அந்த இத பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். ஓகே பிரசித் ஐ கிருஷ்ணாவோட வாஸ் 3 விக்கெட். எனக்கு வந்து லிட்டரலி அந்த மொமெண்ட் எப்படி இருந்ததுன்னா, பும்ரா இல்ல இஸ் நாட் கோயிங் டு கம் பேக் திஸ் இன்னிங்ஸ்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பேட் கமின்ஸும் இவனும் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் ஒரு டெவலப் பண்ற மாதிரி இருக்கு. ம். எப்படி விக்கெட் எடுக்க போறோம்னு தெரியல. எனக்கு வந்து லிட்டரலி எனக்கு லைட்டா ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் அப்போதான் எனக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ஓகே நம்ம வந்து ஏதோ இந்த மேட்ச் தோக்க போறோமா, நம்மள WTC குவாலிஃபை ஆக மாட்டோமா அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஹிட் வந்து எனக்கு அந்த செகண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 185 அடிச்சோன்னே இந்தியா வெல் பாய்ஸ்ட் இன் திஸ் கேம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டேன். சோ இது நடக்குது என்ன பண்ண போறாங்க அப்படின்னும் போது அண்ட் த வே நிதிஷ்குமார் அண்ட் பிரசித் கிருஷ்ணா அந்த ஸ்பெல்ல போட்டு
அந்த 5 விக்கெட்ஸ் ஃபார் 20 ஆட் ரன்ஸ் நம்ம எடுத்தது வந்து சான்ஸே இல்ல. விராட் கேப்டன்சி ஓகே, அது எல்லாமே சேர்ந்துதான், ஒருத்தருக்கு தான் கிரெடிட் அப்படி கிடையாது, எல்லாமே சேர்ந்து அது 4 ரன்ஸ் லீடு எடுத்து மொமெண்டம் வந்து கம்ப்ளீட்டா நம்ம கிட்ட இருந்தது. சோ அந்த ஒரு ஹோப் தான் வந்துட்டு ஓகே தேர் இஸ் a சான்ஸ் ஆஃப் this guy is defending 210 to 225, not saying எனக்கு 160 or ருத்ரா 180. மாதிரி If we எனக்கு are என்ன ஃபீல் இருந்துச்சுன்னா, ருத்ரா நீ சொல்றது கரெக்ட் தான், ஆக்சுவலா அப்படிதான் யோசிச்சிருக்கணும். பட் எனக்கு ருத்ரா மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு, இவனுக்கு 300 வச்சா கூட ஒன்றும் முடியாது அப்படின்ற இல்ல மாதிரி. ஏன் ஏன் இந்த அப்படி 300 வந்துச்சுன்னா, அடிக்கிறதுக்கான பேட்டிங் நம்ம ஏன் கிட்ட அப்படி இல்ல. வந்துச்சுன்னா, நீ ஆக்சுவலா நீ சொல்ற மாதிரி தான் நான் யோசிச்சிருக்கணும் நார்மலா. எனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னா, எனக்கு என்னமோ இவங்க ஏதோ சம்திங் மிஸ்ஸிங். அவங்க அந்த விக்கெட் எடுத்தது கூட அந்த ஏதோ கொஞ்சம் நிதிஷ் ரெட்டிக்கெல்லாம் கொஞ்சம் பிட் ஆஃப் லக் ஃபேக்டர் நமக்கு இருந்துச்சு அந்த டைம்ல. ரொம்ப ஸ்லிப் பவுலிங் ஃபீல்டிங் போட்டு வந்து விக்கெட் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. தே கேவ் அப் த விக்கெட்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆமா ஃபர்ஸ்ட் 3 ம். விக்கெட்ல 2 விக்கெட் அப்படிதான். அந்த ஓப்பனிங் கொடுத்ததுல அதெல்லாம் வந்து ஒரு லக்ல விழுந்துருச்சு. இதே மாதிரி லக்கு செகண்ட் இன்னிங்ஸ்லயும் வருமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா பட் வந்து அந்த லக் ஃபேக்டர் ஃபுல்லாவே சொல்லிட முடியாதுல்ல, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல வந்துட்டு வி கன்சிடர் சோ மெனி எக்ஸ்ட்ராஸ், பைஸ் 4, இந்த 4 அந்த 4 எல்லாமே அந்த போட்டு. அந்த இதை ஆரம்பிக்காதீங்க எப்பா. அந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல எனக்கு அந்த 2007 இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் ஞாபகம் வந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்கால ம். இதே மாதிரி என்ன ஆகும்னா, எல்லா மேட்சும் நம்ம ஜெயிச்சிருப்போம், ஃபைனல்ஸ் இந்தியா ஆஸ்திரேலியா போயிடும், ஆஸ்திரேலியா கிட்ட மட்டும் தான் தோத்துருப்போம். கங்குலி கேப்டன், ஜஹீர் கான் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 17 ரன் நம்ம கொடுப்பாப்புல, 2003 வைடு 4 வைடு. ஆ அந்த டைம் 2003. ஆ 2007 சவுத் வந்து ஆப்பிரிக்கால நடந்த வேர்ல்ட் கப், சவுத் ஆப்பிரிக்கால நடந்த வேர்ல்ட் கப், சவுத் ஆப்பிரிக்கால ஒரு வேர்ல்ட் கப் நடந்துச்சு தெரியுமா, ஃபைனல் 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப். 2007 2007 3 நினைக்கிறேன். 2007 வெஸ்ட் இண்டீஸ்ல ஆ ஆமா 2007 2007 வெஸ்ட் இண்டீஸ், 2003 தான். எனக்கு அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபுல் கம்ப்ளீட்டா வைடு 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 லெக் சைடில். ஆமா கான்சர்ஸ் அடிச்ச பவுண்டரிஸ்லாம் கூட லெக் சைட்ல தான் போட்டாங்க. ஆமா. பால் கால்ல போட்டு அடிக்க வச்சது. இல்ல அதுக்கப்புறம் செமையா ரெக்கவர் பண்ணோம். அங்க இருந்து வந்து ஒரு நீங்க எங்க நீங்க ரெக்கவர் பண்ணதுங்க? சொல்றீங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிலீஃப் இருந்துச்சுன்னு. ஆனா நம்ம லிட்டரலா ஒரு 2 bowler தான், அந்த 2 bowler அரகுறை தான். அந்த பிரசீத் கிருஷ்ணாவும் சரி சிராஜும் சரி நம்ப முடியாது அவங்கள. சோ அந்த 2 bowlers தான் நம்ம ஆடி இருக்கோம். அவங்கள வச்சு நம்ம ஒரு ஆல் அவுட் எடுக்கிற மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி வந்து அந்த டீம் கண்டிப்பா இல்ல. சோ ஐ திங்க் நிதிஷ் ரெட்டி வந்துட்டு லைக் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்தா. நீங்க ஃபர்ஸ்ட் 3-4 மேட்சஸ்ல அந்த லபுஷேன் விக்கெட் எடுத்ததே பாத்தீங்கன்னா லக்கு தான். ஃபுல்லர் ரன் போட்டான், ஏதோ லைக் ஸ்லைஸ் பண்ணுவான், எட்ஜ் வாங்கி போகும். சோ அதான் I இல்ல don't think, like, அவன் அந்த ஷார்ட்ஸே ஏன் அடிச்சான் அப்படின்னா, இவங்க அதுக்கப்புறம் அந்த டைட் லைன் அண்ட் லென்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. they are not giving the டைட் easy லைன்ஸ் line. போட்டாங்க. அதே போல கோலி கூட ஃபீல்ட் செட்டப் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரெஷரா போட்டு வச்சிருந்தான். ஒரு மாதிரி இன் அண்ட் செட்டிங்லாம் அவுட் நல்லா ஃபீல்ட் இருந்துச்சு. இன் அண்ட் அவுட் ஃபீல்ட் அது கரெக்டா தான் இருந்தது. ஏன்னா ரன்ஸை நம்ம பார்க்காம எல்லாரையும் உள்ள கொண்டு வந்தா குயிக்கா கேம் மூவ் ஆன் ஆயிடும். ஸோ வி நீட் தட். ஏன்னா ஸோ அந்த பிச்சு வந்து இட் வாஸ் பிஹேவிங் லைக் எப்போ பவுன்ஸ் ஆகல, எப்போ பவுன்ஸ் ஆகும், அந்த ஆட் வேரியேஷன் ஆஃப் பவுன்ஸ் இருந்தது. ஸோ என்ன டைம்ல என்ன வேணா நடக்கலாம். ஸோ வி நீட் தட் எக்ஸ்ட்ரா ரன்ஸ், எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் அப்படின்றனால அந்த இன் அண்ட் அவுட் ஃபீல்ட் எனக்கு ஓகேவா தான் இருந்தது அந்த டைம்ல. அண்ட் இன்னொன்னா நீங்க சொல்ற சிச்சுவேஷன் வந்து கேபா மாதிரி தான், 2020 அண்ட் கேபா மாதிரி தான். லைக் 1 in 100 times தான் அது வந்து ஒரு பாசிபிலிட்டி. இதுவும் அதே மாதிரி தான். Yes. எல்லாமே நம்ம பக்கம் போனா அவங்க வந்து எல்லாம் நிறைய சாதம் எவ்ரிதிங் ஷுட் கோ அவர் சைட். அது அந்த மாதிரி நடக்கணும். இல்ல கிரெடிட் ஷுட் கோ டு வெப்ஸ்டர். ஆக்சுவலி போ வெப்ஸ்டர் டெபியூ வந்து தெரியல. இந்த 4 இன்னிங்ஸ்லயுமே த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் பேட்ஸ்மேன் எனக்கு வந்து பட்டது வந்து போ வெப்ஸ்டர் தான். அவ்வளோ ரொம்ப நீட்டா மெச்சூர்டா வேற இருந்தான். அந்த இடத்துல தான் நான் மிச்சல் மார்ஷை நான் பயங்கரமா மிஸ் பண்ணேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல ஈஸியா அவுட் ஆயிட்டு போயிடுவான், நம்ம ஈஸியா அப்படியே போயிடுவோம். So, yeah, but நல்ல ஸ்விங் பவுலராவும் தெரியுறான். அங்க ஒரு வர மாதிரி நல்லா பனானா ஸ்விங் மாதிரி போடுறான். டாலா இருக்கான்ல, செம டாலா இருக்கான். ஆமா, the interesting fact is he can bowl off spin as well. So ஸ்ரீலங்கால வந்து he is going to be a key. அவன் ஆஃப் ஸ்பின்னரா தான் ஸ்டார்ட் பண்ணானா கெரியர். ஆமா ஆமா இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் ஹைட்டா இருக்கான்னு பார்த்து கோச் வந்து அவனை இது எடுக்க சொன்னாங்களாம். பட் எனக்கு இந்த டால் பவுலரா இருந்தாலே ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி விக்கெட்ல அவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கும்.
தே வில் இல்ல கெட் த எனக்கு போவெஸ்டர் இந்த இது பார்த்தோன்னே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு. சார் ஒரு இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னர், அப்படியே நம்ம வந்து ஒரு ஃபாரின் கண்டிஷன் போனா நிதிஷ் ரெட்டி மாதிரி ஒரு ஸ்விங் பண்ணி போடுற, இது எல்லாமே ஒரே போலர்ல இருக்குமா? ஆக்சுவலி ஃபியூச்சர்ல கண்டிப்பா நடக்க போகுது. எப்படி இந்த நடக்கும். ஆம்பிடெக்ஸ்டர்ஸ் போலர்ஸ் வந்து முன்னாடி ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு டோர்னமெண்ட்ல நீ ஒரு போலர் நீ ஈஸியா பாத்துடலாம். சோ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ. மேபி ஆக்சுவலா கரெக்ட் ஃபியூச்சர்ல தான். இந்த கேம் இன்னும் எவால்வ் ஆக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு இதெல்லாம். ட்ரூ நான் என்னுடைய நீ இந்த ரீசன்ஸ்லாம் போக எனக்கு ஒரு கீ பாயிண்ட் என்ன தோணுச்சுன்னா, தோத்ததுக்கு மெயின் ரீசன் டீம் செலெக்ஷன் தான். அது வந்து அப்சல்யூட்லி நான் வந்து என்னுடைய ப்ரீவியூ நான் இப்போ சொல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய ப்ரீவியூ நான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ப்ரிவியூவில் நான் சொல்லியிருந்தேன், அந்த ஒரு ஃபோட்டோ போட்டே சொல்லியிருந்தேன் ஒரு ரீசன். அதாவது க்ளீனாக ஒரு ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி என்னால் முடியலடா என்னை விட்டுருங்கடான்னு பும்ரா சொன்னான் ரோஹித் கிட்ட ஒரு டைம்ல டயர்டாகி. அந்த ஃபோட்டோ பார்த்து நான் பேக்ரவுண்டில் சொல்லியிருந்தேன் என்னன்னா, நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் ஆடுறதுக்கு பதில் வாஷிங்டன் நீங்கள் ஓவர் கொடுக்கறதே கிடையாது. தயவு செஞ்சு எய்தர் வாஷிங்டன் ஆர் ஜடேஜால யாராவது ஒரு ஆளை எடுத்துட்டு பியூர் பவுலர் ஒருத்தவங்களை ஆடுங்க, அதுவும் ஃபாஸ்ட் பவுலர் ஆடுங்க. ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, நான் வந்து அவங்க நல்லா அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா பும்ராக்கு 3 ஓவர் ஸ்பெல்லா கொடுத்து கண்டினியூஸா ஃபாஸ்ட் பவுலிங் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒரு ஆல்ரவுண்டரா கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த மேட்ச்ல நம்ம வாஷிங்டன் சுந்தர் வி பிளேட் as a batsman. நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரிவ்யூல உங்க லைன் அப் நீங்க சொல்லும்போது கூட ஐ வாண்ட் வாஷ் டு பேட் அட் நம்பர் 3 ன்னு சொன்னீங்க. ஐ வாண்ட் him to bat ஒரு பேட்ஸ்மேனா நம்ம கன்சிடர் பண்ணோம் அவனை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சோ ஜடேஜா நான் இப்படிதான் சொல்லியிருந்தேன் ரிவ்யூலயுமே ப்ரிவியூலயுமே, எய்தர் ஜடேஜா ஆர் வாஷியை தூக்கிடுங்க, யாராவது ஒரு ஆள் தேவையில்லை நமக்கு, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆடுங்க. ஏன்னா வந்து ஜஸ்ட் டு கிவ் ரெஸ்ட். ஒபினியன் படி ஒரு ஸ்பின்னர் வேணாம், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்னா ஜடேஜா வேணாம், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் வந்திருக்கு. ஃபாஸ்ட் பவுலர் வேணும். playing as a bowler. மெயின் ரீசன் என்னன்னா, நமக்கு மோர் த ரீசன் நம்ம அந்த பிச்சை பார்த்தோம்னா அந்த மாதிரி தோணிடணும். அட்லீஸ்ட் பிச்சு வந்து ஃபிளாட்டாவே இல்லை, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிரீன் அங்கதான் இருந்திருக்கு. இல்ல அப்போ வந்து அங்கதான் எல்லாருமே ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு பெங்களூர்ல எப்படி ஆச்சோ, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் 1 hour அதுக்குள்ள இந்தியா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நியூசிலாந்து பேட்டிங் ஆட வரும்போது இட் வாஸ் லைக் எப்படிடா இருந்தது நீ கிரவுண்ட், சோ வெயில் அடிச்சு இதுன்னா வேற ஊர் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படிதான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா சிட்னில டே 1 மார்னிங் மட்டும்தான் இட் இஸ் கோயிங் டு ரெயின், அங்க இருந்து அப்படிதான் இருந்தது. சோ எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து ஓகே செஷன் 2 செஷன் 3 வந்து வெயில் அடிக்க போகுது, வெயில் நானு இந்த ஸ்பின்னுக்காக கூட நான் அந்த மாதிரி நினைக்கல. நான் ஸ்பின் ஆக்சுவலா நான் வந்து சும்மா ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன். நான் ஆக்சுவலா வந்து ஸ்பின்னர்ஸோடைய விக்கெட் வந்து ஈவன் தோ தே கெட் மோர் விக்கெட்ஸ், என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு 48 ரன்னோ 50 ரன்னுக்கு தான் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க சிட்னில. வேற ஸ்பேஸ் போலர்ஸ் 38 ரன்ஸ்க்கோ 36 ரன்ஸ்க்கோ எடுக்கிறாங்க. அது நான் வந்து அதையும் நான் ப்ரிவியூல போட்டு சொல்லியிருந்தேன். நமக்கு எய்தர்வே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் எக்ஸ்ட்ரா தேவை. நமக்கு வந்து மெயின் ரீசன் இன்னொன்று வந்து பும்ரா இவங்க 2 பவுலர் சிராஜ்க்கு அப்புறம் 3வது ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாலுமே அவங்க வந்து லீக் பண்றாங்க ரன்ஸை. வி நீட் another bowler ஃபாஸ்ட் பவுலர் ஸோ தட் வந்து இவங்க எல்லாருக்குமே ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணி இவங்க ஒர்க் லோட் மேனேஜ் பண்ணலாம். ஒர்க் லோட் மேனேஜ் பண்றதுக்காவது நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் ஆடுங்க அப்படின்ற மாதிரி நான் ப்ரிவியூ பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா எனக்கு அது இதா இருந்தது. நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. இதுதான் நிறைய பேரும் லைக் அவங்க ஒப்பீனியன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஏன்னா இந்த டீம் அவங்க எதுக்கு எடுத்திருக்காங்கன்னா அந்த 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் காம்பினேஷன் தான் எடுத்திருக்காங்க. நிதிஷ் ரெட்டி வந்துட்டு அந்த 4th ஃபாஸ்ட் பவுலர் தான் வரணும். ஒண்ணு என்னன்னா நிதிஷ் ரெட்டி வந்துட்டு சீரீஸ் ஃபுல்லாவே அண்டர் யூஸ் ஆஸ் அ பவுலர். அவன் வந்துட்டு ட்ரஸ்டே பண்ணல. அதுக்கு ஓகே ஒரு விதத்துல நம்ம ஓகே ஒரு எக்ஸ்கியூஸ் என்ன கொடுக்கலாம்னா, அவன் எப்பெல்லாம் கொண்டு வரணும் ஒரு பிரேக் த்ரூ வந்துட்டு இன்னொரு எண்ட்ல இருந்து வருது, ஆர் லைக் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுது. ஸோ திருப்பி பும்ரா வந்துட்டு கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஸோ அந்த ஓகே நிதிஷ் ரெட்டி அண்டர் யூஸ், பட் ப்ராப்ளி அது ஒரு ஃபேர் ரீசனா கூட இருந்திருக்கலாம். செகண்ட் என்னன்னா, நீங்க வந்துட்டு வாஷிங்டன் சுந்தரை டிராப் பண்ணணும் ஆர் ஜடேஜா டிராப் பண்ணணும்னா நம்ம டீம்ல வந்துட்டு நல்லா ஆடுற 2-3 பேட்ஸ்மேன்லாம் அவங்க 2 பேர் தான். அவங்க வந்துட்டு தான் ரன் அடிக்கிறாங்க. அடிச்ச 180 ரன்ஸ்ல 30-40 ரன் வந்துட்டு அங்கேயே போயிருக்கும். ஓகேங்களா? சோ அவங்க 2 பேர் மேல டிராப் பண்றது ரொம்ப கஷ்டம். அவங்க மட்டும் தான் அட்லீஸ்ட் ரன் அடிக்கலாம் கூட ஆடுறப்போ ரொம்ப சாலிடா இருக்காங்க. லைக் அவங்க நம்பலாம் ஒரு 70-80 பால்ஸ் வந்துட்டு கிரீஸ்ல நிப்பாங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வருது அவங்க மேல. அண்ட் இவங்களை ரீப்ளேஸ் பண்றீங்கன்னா நீங்க ஒரு முகமது ஷமி மாதிரி ஒரு பவுலர் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அப்போ நான் ஃபேரா ஒத்துப்பேன். ஓகே நீங்க வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணா the bowler who's coming in is going to definitely make an impact. ஸோ பும்ராக்கு செகண்டா
செகண்ட் பண்ற மாதிரி ஒரு bowler வந்துட்டு நீங்க வச்சிருக்கீங்கன்னா ஓகே. அந்த மாதிரி bowler நம்ம கிட்ட இல்ல. நீ லைக் சொல்ற அதுதான் ஒரு பாயிண்ட்ல இம்பாக்ட். இருந்து லைக் இன்னொரு கீ ஃபேக்டர் என்னன்னா வி லாஸ்ட் ஆகாஷ்தீப். ஆமா ஆமா ஆகாஷ்தீப். செம வயிற்றுலாம் இருந்திருப்பான் சரி இந்த அதுதான் பிச்சில் நான் சொல்ல வந்தேன். சோ ஆகாஷ்தீப் மாதிரி ஒரு bowler-ம் நம்ம கிட்ட இல்ல. ஷமி வந்துட்டு ஓகே ஷமி விட்டுருக்கான் இல்லவே இல்ல. அண்ட் ஆகாஷ்தீப் மாதிரி ஒரு bowler-ம் இல்ல நம்ம கிட்ட. இந்த பும்ரா செகண்ட் இன்னிங்ஸ்ல இன்ஜுரி ஆகலைன்னா இந்த பேஸ் வந்துட்டு பெருசா வந்துட்டு ப்ராமினெண்டா தெரிஞ்சிருக்காது. சோ அவன் இன்ஜுரி ஆனதுனால வந்துட்டு நம்ம அட்டாக் வந்துட்டு ஒரு டூத்லெஸ்ஸா தெரிஞ்சு. நானு நம்ம வந்துட்டு அது வந்து அதான் நான் இப்போ அஸ்வின் நான் போஸ்ட்மார்ட்டம்ல சொல்ல, ஆக்சுவலா நான் முன்னாடியே சொன்னேன், ம், மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன் ப்ரிவியூலே சொன்னேன். ஏன்னா நான் இது வந்து இதை பார்த்துட்டு இப்படி சொல்ல, நான் மெயின் ரீசன் சொன்னதுக்கு அதான் ஒரே ரீசன் வந்து அது அதுல எங்களோட நீ சொன்ன பாயிண்ட். ரீசன் எனக்கு புரியுது நீ ஆக்சுவலா. அதான் வந்துட்டு கை எங்களோட வைக்கணும்னா பாயிண்ட் ஒரு என்னன்னா விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர்ல கை ப்ரிவியூல வச்சீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ப்ரிவியூலயும் நான் வந்து டிராப் பண்ணிருப்பேனான்னு கேட்டா நான் டிராப் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த சேம். எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் தேவை. ஏன்னா நம்ம பேட்டிங் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால வி நீட் தட் எக்ஸ்ட்ரா குஷன். அந்த எக்ஸ்ட்ரா 20-30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே ப்ரிவியூல பேசின மாதிரி புரியுது புரியுது. அந்த எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன். எனக்கு அது நீங்க சொல்ற உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுது. பட் எனக்கு என்னமோ சர்டன் பிலீஃப் என்ன இருந்துச்சுன்னா, இவங்க ஏதோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு இல்ல எனக்கு தோணுச்சு. நம்ம லைக் இந்த பேட்ஸ்மேன் மாதிரி வந்து ஒர்க் லோட்ல ஏதோ சிராஜோ இல்ல பும்ராவோ தே கோன் டு, ஏன்னா நீங்க இதுலயே மெல்போர்ன்லயே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆம், பும்ரா போடுறப்ப 120ஸ்லாம் போட்டான் நிறைய, 120 125 120 அந்த ஸ்பீட்லாம் வந்துடுச்சு நடுவில். ஆனாலும் அவன் வந்து அந்த ஒரு லைன் அந்த ஒரு இதுல போடுறதால அவன் ஓவர் அடிக்க முடியல, சுத்தமா தொடவே முடியல. அப்படின்றப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா தேர் மைட் பி ரீசன் டு பிளே another ஃபாஸ்ட் போலர்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸ்டார்டிங் அதுதான் பண்றப்ப. இப்போ அங்கதான் நம்ம வந்துட்டு நிதிஷ் ரெட்டி அண்டர் யூஸ் 2018 பண்ணிட்டாங்கன்னு தோணுது. நம்ம இதுக்கு முன்னாடி போன சீரீஸ்ல அவர் பேட்ஸ்மேன்ஸ் வர் பெர்ஃபார்மிங். சோ எப்பவுமே கோலியோட டீம்ல என்னன்னா பேட்ஸ்மேன்ஸ் வந்து எப்பவுமே ஆடுவாங்க. அதனால he will straight away go with 5 fast bowlers. 5 bowler வச்சு ஆடலாம். 5 புஜாரா fast bowlers 5 bowlers புஜாரா ஆடலாம். ரஹானே someone will bail out us. ஆமா நம்ம வந்துட்டு பண்ட் we need 20 பண்ட்டுமே wickets. இதாயிட்டான்ல ஆமா அதனால. we need 20 wickets in test match. We need 5 bowlers. பேட்ஸ்மேன்ஸ் நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்றதா அந்த டீமோட இதுவா இருந்தது. பட் கல்ச்சர். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம பேட்ஸ்மேன்ஸ் ஆடல அப்படின்னும் போது தான் நம்ம வாஷிங்டன் சுந்தர ஓகே வி நீட் அண்ட் பியூர் பேட்டரா ஆடலாம். வாஷிங்டன் சுந்தர இஸ் லுக்கிங் குட் அப்படின்ற நீங்க ஒன் டவுன் ஆடலாம் அப்படின்லாம் கூட சஜஸ்ட் பண்ணீங்க. சோ அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாம் நமக்கு வந்தனால தான் we are put in a situation where we cannot play 4 fast bowlers. ஆமா ஆமா, அது அதர் இல்ல சைடு நீங்க சொல்றது கரெக்ட் தான். இல்லனா நீங்க சொல்ற டீம் எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 185 வந்து would have ended up at 125 110. That would have looked more எனக்கு good. எனக்கு அப்படி எனக்கு அப்படி தோணல. அப்படியும் நடந்திருக்கலாம் நீ சொன்ன மாதிரியும். பட் எனக்கு எப்படி இருந்தாலும் தட்ஸ் ஆல்சோ பாசிபிலிட்டி. பட் நான் அப்படி சொல்ல, 180 அடிச்சிருந்தோம் நம்ம வந்து ஒரு 150 அடிச்சிருந்தா கூட, ஒரு 30 ரன் கம்மியா அடிச்சிருந்தா கூட அந்த மெல்பர்ன் அவங்களையும் ஒரு சுந்தர 150க்கு ஆல் அவுட் ஆயிருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. வாஷிங்டன் அந்த சுந்தர் பிச் அந்த தான் மாதிரி இருந்தது. இல்ல வாஷிங்டன் சுந்தர் தான் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் தான் சேஞ்ச் த கேம் இன் மெல்பர்ன்ல. ம். அந்த ஒரு ஆமா பார்ட்னர்ஷிப் தான். ஆமா இப்ப நீங்க Step சொல்ற on மாதிரி things. நம்ம அந்த இடத்துல ஒரு 4 ஃபாஸ்ட் bowlers ஆடி இருந்தோம்னா அந்த இல்ல திங்கே நடந்திருக்காது. ஆமா ஆமா So இந்த அங்க மாதிரி ஒரு அங்க நான் சிச்சுவேஷன் நம்ம நினைக்கிறேன்னா பார்த்துட்டு you cannot drop these two going into the அதான் series. மெயின்லி த இஷ்யூ வாஸ் நீ சொல்ற மாதிரி டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணல. அங்கதான் மெயின் இஷ்யூ ஃபர்ஸ்ட். அங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம 5 பவுலர்ஸே இல்ல போயிருக்கலாம். நீங்க சொல்லுங்க யாருக்குதான் வந்துட்டு 4 ஃபாஸ்ட் bowlers ஆட வேணாம்னு இருக்கும் ஆஸ்திரேலியன் ம், கண்டிஷன்ஸ்ல. உங்களுக்கு பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா straight away go with 4 fast bowlers. ஒன்னும் பிரச்சனையுமே இல்லையே அப்படின்றத ஆமா ஆமா போயிடலாம். கரெக்ட் அண்ட் தான். இன்னொன்னு நீங்க இப்போ நோட்டீஸ் பண்றீங்களான்னு தெரியல. இப்போ வைரலா ட்விட்டர்ல என்ன போயிட்டு இருக்குன்னா, நேத்தன் லைன் வந்து இந்த சீரீஸ்ல 9 விக்கெட்ஸ் தான் எடுத்தான். ஆனா வந்து நேத்தன் லைனை டிராப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் போயிட்டு இருக்கு. அது எனக்கு வந்து ரொம்ப பேஸ்லெஸ்ஸான டாபிக்கா ரொம்ப இருக்கு. பேஸ்லெஸ். ஏன்னா எனக்கு தெரியாது அவங்க நான் டீம்ல வந்து கேட்டிருக்கேன். ஸ்டார்க் அண்ட் கமின்ஸ் வந்துட்டு அவ்வளவு நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம கிட்ட இல்ல. நம்ம கிட்ட போலர்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ் எவனுக்கும் பேட்டர் பிடிக்குது. பும்ரா மட்டும் தான் இப்போ ட்ரை பண்ணிருக்கானே தவிர மத்தபடி இல்ல. நம்ம கிட்ட ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் தான் இருக்காங்க. இவங்க கிட்ட ஃபாஸ்ட் போலிங் ஐ மீன் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் ஹூ கேன் போல் லைக் குவிக். அவ்வளவுதான். சோ அப்படி இருக்கிறப்போ நம்ம கை வைக்கணும்னா ஒரு ஸ்பின்னர் மேல தான் கை வைக்க முடியும். நீங்க வந்து ஃபாஸ்ட் போல் பேட்டிங்காகனா ஒரு ஸ்பின்னர் மேல தான் கை வைக்க முடியும். நீங்க வந்து ஃபாஸ்ட் ஆமா. போலர்ஸ் வந்து இப்ப அதேதான் கை வைக்க முடியும். ஆஸ்திரேலியா வந்து they go to ஸ்ரீலங்கா உங்களுக்கு அது நடக்கும். they cannot play ஆ, ஸ்டார்க் கமின்ஸ் everyone in அதான் the ரெண்டு same பேரும். teamல. சோ அவங்க வந்து ஒரு மேத்யூ கோனமன் அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள அந்த இருக்கும்போது மாதிரி அவங்களோட எக்ஸாக்ட்லி பேட்டிங் அதையும் அடிக்கும். புரிஞ்சுக்காம வந்துட்டு நேத்தன் லைன் வந்து நான் 9 விக்கெட்னாலும் நான் வந்துட்டு 5 டெஸ்ட் மேட்ச் ரன் கொடுத்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க டீம் வேற நம்ம ஓகே, டீம் நம்ம கிட்ட எண்ட் ஆஃப் தி டே என்னுடைய கருத்து இது, உங்களுடைய கருத்து இது. பட் எண்ட் ஆஃப் தி டே வி லாஸ்ட் த மேட்ச். நீங்க சொல்றதுக்கும் கரெக்டான ரீசன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால நம்ம அதை முடிச்சுட்டு சீரியஸ்க்கு போயிடும். இந்த சீரியஸ் லாஸ்ட் வந்து 3-1 நம்ம தோத்துருக்கோம். லாஸ்ட் டே வரைக்குமே நமக்கு சான்ஸ் இருந்தது 2-2 ஆக்கிறதுக்கு. ஸோ அது வந்து நான் சொல்றேன் அஹ், நான் சொல்றேன்
scoreboard doesn't suggest how well India has played in this series. நான் சொல்றேன், அவ்வளவு கேவலமா ஆடி இருக்கோம்னு சொல்றீங்களா? அப்படியும் சொல்லலாம். நான் ஏன் சொல்றேன்னா, பிரிஸ்பேன்ல Actually, fair தோத்துருக்கோம், point. தோத்துருக்க வேண்டியது. உனக்கு கரெக்டா? ஆமா ஆமா இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல டு பி ஃபேர், எனக்கு வந்து என்னன்னா we competed well as a team. இது வந்து ஒரு ஆஸ்திரேலியால ஒரு டவுன் அண்டர் ஒரு டூர் வேற நம்ம பேட்ஸ்மேன் ஒரு ஃபார்ம்ல இல்ல, நம்ம வந்து நியூசிலாந்து கிட்ட 3-0 தோத்துட்டு இந்த மாதிரி ஒரு இதுல வரும்போது வி கம்பீட்டட். இந்த சீரீஸ் வந்து ஒரு ஒன் சைடடா போகாம நீங்க சொல்ற மாதிரி இந்த சீரீஸ் இன்னும் வேர்ஸ்டா போயிருக்கலாம். பட் ஐ திங்க் சிட்னில டே 2 வரைக்குமே வி வேர் இன் த கண்டென்ஷன் ஆஃப் ரீடைனிங் த பார்டர் கவர்ச்சி ட்ராஃபி. அந்த பும்ரா இன்ஜுரி நடக்கலன்னா என்னன்னா ஆயிருக்கலாம் அந்த மேட்ச்ல. ஏன்னா வி போஸ்டட் குட் ஸ்கோர் 185. அங்க இருந்து மேட்ச் எப்படி வேணா போயிருக்கலாம். ஸோ ஐ as a whole as a series பார்த்தா ஐ திங்க் இந்தியா கம்ப்ளீட்டட் ரியலி வெல். நம்ம இருந்த சிச்சுவேஷனுக்கு அந்த பர்த் டெஸ்ட் வின் பண்ணி ஜாபா டிரா பண்ணி மெல்பர்ன்ல வி ஆல்மோஸ்ட் வான் அண்ட் சிட்னில டியூ டு சிச்சுவேஷன்ஸ் வி லாஸ்ட். ஸோ டோட்டலா பார்க்கும்போது வி பிளேட் வெல் ஆஸ் எ டீம் ஃப்ரம் த சிச்சுவேஷன் வி வர் இன். அப்படிதான் எனக்கு இருந்தது. ஆக்சுவலா எனக்கு அப்படி இல்ல. எனக்கு வந்துட்டு வி ஆக்சுவலி நாட் பிளே குட் கிரிக்கெட். நம்ம வந்துட்டு லிட்டரலா ஒரு போலர் மேல நம்பி அந்த ஹோல் சீரீஸ் ஃபுல்லா போகணும். பும்ரான்ற ஒரு போலர் எல்லாம் 5-0 ரொம்ப கேவலமா அடி வாங்கிட்டு வந்திருப்போம். அண்ட் லைக் பேட்டிங்லயும் வந்துட்டு ஒன் ஆர் டூ பேட்டர்ஸ் ஸ்டூட் அப். அப்பப்போ அங்கங்க மிடில் ஆர்டர்ல ஜடேஜா ஒரு வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு நம்மள வந்துட்டு கொஞ்சம் சேவ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஐ தாட் லைக் நியூசிலாந்து சீரீஸ் அண்ட் அதுக்கு ஈக்குவலண்டா இந்த லாஸும் நான் கண்டிப்பா வைப்பேன். ஏன்னா கோயிங் இன்டு சீரீஸ் நான் வந்துட்டு ரொம்ப ஹை ஹோப்ஸோட இருந்தேன். நல்ல ஒரு டீம், பேட்டிங் நல்லா இருக்கு, bowling வந்துட்டு கொஞ்சம் நல்லா நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கான் ஒரு ஃபோர்த் ஃபாஸ்ட் bowler-ஆ. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் bowling வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. சிராஜ் லைக் ஆஸ்திரேலியன் கண்டிஷனா நல்லா போடுவான். ஆகாஷ்தீப் கொஞ்சம் நல்லா அப்கமிங்கா நல்லா கன்சிஸ்டண்டா போட்டுட்டு இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பும்ரா நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஐ டோன்ட் நோ லைக் எனக்கு வந்துட்டு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான சீரீஸ் தான் இது. ஏன்னா லிட்டரலா ஒரு பும்ரான்ற ஒரு ஃபேக்டர் வச்சு தான் நம்ம வந்துட்டு சீரீஸ் ஃபுல்லா ஓட்டணும். லாஸ்ட் வந்துட்டு நீங்க வந்துட்டு சொல்றீங்க இந்த லாஸ்ட் வரைக்கும் அலைவா இருந்துச்சு ஆர் லைக் சில கேம்ஸ் வந்து அலைவா இருந்தது உண்மைதான். ஆனா இருக்கலாம். சில அலைவா moment இருந்தது capture உண்மைதான். அலைவா பண்ணிடலாம். இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த 2012 அந்த மாதிரி சீரீஸ்லாம் அந்த 4-0 தோத்துட்டு வரும்போதெல்லாம் நோபடி ஹேட் எனி சான்ஸ். டே 3ல வந்து இஷாந்த் சர்மாவும் இன்னும் ஆடிட்டு இருப்பாங்க. இன்னும் 2 நாள் இருக்கும். இந்தியா ஒன் சைடடா இன்னிங்ஸ் விக்டரியில 300 ரன்ஸ் பிலோ இருப்போம். அந்த மாதிரி சீரீஸ்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த கான்டெக்ட்ல நான் சொல்றேன். அந்த இந்தியன் டீம் இப்போ இல்ல அப்போ இருந்த அந்த இந்தியன் இந்தியா டீம் டீம் வந்து இல்ல, bowling-ஏ அதுதான் இருக்காது, சொல்றேன். பேட்டிங்கும் நம்ம 2-3 பேட்டர்ஸ் தான் இருப்பாங்க. அதே இந்தியா டீம் ஃபார்ம்லயும் இல்ல. நான் அதுதான் உனக்கு சொல்ல வரேன். 2012 இந்த டீம் வந்துட்டு இதே மாதிரிதான் இந்த வயசான பிளேயர்ஸ் வேர் அந்த பீக்ல இருந்தாங்க. அந்த ராகுல் டிராவிட்ஸ் அண்ட் சச்சின் டெண்டுல்கர்ஸ் அண்ட் ம். லக்ஷ்மன் இவங்களுக்குலாம் அப்ப ஃபார்மே இல்ல. விராட் கோலி இஸ் த ஒன்லி ஒன் ஹூ ஸ்கோர்ட் தி செஞ்சுரி இன் தட் சீரிஸ். ம். வேற யாருமே அந்த சீரீஸ்ல செஞ்சுரி அடிக்கல. எல்லாருமே வந்து ஓகே இட்ஸ் டைம் ஃபார் தி சீனியர் பிளேயர்ஸ் டு மூவ் ஆன் அப்படின்ற போது வி லாஸ்ட் 4-0 அண்ட் ஒரு மேட்ச் கூட நம்ம அங்க கம்ப்ளீட்டே பண்ணல. இப்ப இதே சரி, இப்போ சிச்சுவேஷன்ல நீங்க நம்ம அந்த இங்க சீரிஸ் இருக்கோம். போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தீங்க 2012 அந்த சீரிஸ் போறதுக்கு முன்னாடி? அதான் அப்படியே expectation. top one தான் இருந்திருக்கும். 4-0 தான் எக்ஸ்பெக்டேஷன் இந்த இருந்துச்சு. சீரிஸ் வந்து நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ் நம்ம போறதுக்கு அது முன்னாடி நம்ம வந்து ஏன்னா we should we have not won. அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்திரேலியால ஜெயிச்சது இல்ல. அண்ட் இந்த டீமோட இங்கிலாந்து அதுக்கு முன்னாடி போனோம் வி லாஸ்ட் 4-0. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போனதால ஓகே. பட் இந்த சீரிஸும் 3-0 தோத்துட்டு வந்த பிறகு நம்ம ப்ரிவியூல என்ன சொன்னோம்? இந்தியாஸ் நோ சான்ஸ், ஆஸ்திரேலியா த ஃபேவரட்ஸ் ஹியர். பட் இந்தியா நல்லா விளையாடினாங்க, அந்த இதெல்லாம் மறந்துட்டு விளையாடினாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியா டெஸ்ட் மேட்ச் விளையாட முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைச்சோம்? தி இந்தியா ஹேவ் அ பிரைட் சான்ஸ் டு வின் தானே நினைச்சோம். நான் இந்தியாவோட வந்து பிரைட் சீரிஸ் சான்ஸ் முன்னாடியே நான் வந்து ஆப்டிமிஸ்டிக்கா தான் இருந்தேன். பர்த் டெஸ்ட் அப்புறமா வந்துட்டு ஓகே அந்த அந்த இது டே நைட் டெஸ்ட் தான் வந்துட்டு லைக் டிபெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த டெஸ்ட் எப்படி போதோ நானும் யஷ்வந்த் கூட ஆமா சொன்னேன். ஆக்சுவலி அந்த ஆமா டெஸ்ட் எப்படி போதோ தட் வில் ரிஃப்ளெக்ட் த சீரிஸோட ஆமா ரிசல்ட். ஆமா. அதை அவங்க டாமினேட் பண்ணாங்க. அங்க இருந்து வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் நம்ம வந்துட்டு எந்த சுச்சுவேஷனும் நம்ம வந்துட்டு கேமுக்கு அஹெடா இல்லை. எப்பவுமே வந்துட்டு நம்ம பின்னாடியே தான் இருந்தோம். ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா வந்துட்டு ஏதாவது முன்னாடி வர முடியுமா தான் பார்த்துருந்தோம். ஐ டோன்ட் திங்க் வி டாமினேட்டட் ஈவன் ஒன் ஃபேஸ் ஆஃப் த கேம் ஆர் ஒன் டே ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டேன். எப்பவுமே சேஸ் பண்ணிட்டே தான் இருந்தோம் கேம். ஸோ அதனால தான் சொல்றேன் மோஸ்ட் ஆஃப் அவர் சீனியர் பிளேயர்ஸ் டிசப்பாயிண்டட். அதான் ஹார்ட்லி ஒரு கேம்ல ஒரு 2-3 பிளேயர்ஸ் தான் ஸ்டூட் அப். ஸோ அதனால வந்துட்டு இது ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ் தே ஸ்கோர் ரன்ஸ், bowlers did their job, bowling ஆல்ரவுண்டர்ஸ் did their job, லைக் பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. மிடில் ஆர்டர்ல கேரி நல்லா ஆடினா, ஹெட் கன்சிஸ்டன்டா ஆடினா. ஸ்டீவ் ஸ்மித் வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு தடவை தவிர அப்புறமா வந்து 2 அட்டர் அடிச்சான். கமின்ஸ் முக்கியமான 3 இன்னிங்ஸ் ஆடினா, பேட்டிங்லயும் சரி அந்த மெல்போர்ன்ல ரொம்ப சூப்பரா அடிச்சு வின் பண்ணி கொடுத்தான். ஸோ வந்து
they are the better team. இந்த சீரீஸ்ல Obviously, they played the better cricket. obviously. தே ஒன். அது எனக்குமே கிட்டத்தட்ட நீ சொல்றது வந்து யஷ்வந்த் சொல்றது வந்து எனக்கு வந்து புரியுது. அதாவது நம்ம வந்து இப்படி இந்த ஒரு கை கால்லாம் இல்லாம கூட ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற Just மாதிரி because of சொல்றேன். Bumrah. அவன் சொன்ன அந்த point வந்து தான். அவன் சொன்ன பும்ராவால point. கமிட் பண்ணியிருக்கோம்னு சொல்றேன். பட் எனக்குமே வந்து ஒரு வியூ என்னன்னா ரொம்ப கேவலமா தான் விளாண்டோம் அப்படின்ற ஒரு பச்சையா சொல்லணும்னா we haven't performed. மெயின் ரீசன் நீ சொன்ன மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் ஆர் நீட் டு மூவ் ஆனான்னு ஒரு கேள்வி கேட்ட அதே பாயிண்ட்லேயே சொல்கிறேன். சீனியர் பிளேயர்ஸால் தான் நம்ம இந்த டெஸ்ட் சீரியஸ் இவ்வளோ கேவலமா, அதாவது இந்த லெவலுக்கு போயிட்டோம் கிட்டத்தட்ட. ஏன்னா வந்து வென் சீனியர் பிளேயர்ஸ் அவங்க வந்து ஸ்டெப் அப் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல நானுமே ஐ எக்ஸ்பெக்டட் கோலி டு ஸ்டெப் அப் சம்வேர் இந்த மிடில் அஸ் வெல். அதுவுமே பண்ண நடக்கல. எனக்கு ரோஹித் அடிக்க மாட்டான்றது அவனுடைய ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ் அடிலைட் முடிச்சுட்டு வந்தப்பவே தெரிஞ்சிடுச்சு அவன் இந்த சீரிஸ் அடிக்க மாட்டான். ஏன்னா வந்து அவன் நமக்கே தெரியுது ஒருத்தவன் பேட். இப்போ ஒரு காலத்தில் எனக்கு கங்குலி இறங்குறப்போ ஒரு ஃபீல் வரும், 2 பால் போடுவாங்க அவுட் ஆயிடுவான்னு. எக்ஸாக்ட் ஃபீலிங் வந்துச்சு எனக்கு ரோஹித் இறங்குறப்ப. 3-4 பால் ஆடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. இல்ல அவன் கேப்டன்சி விட்டு வெளில வந்தது அவனுக்கே அவன் கொடுத்துக்கிற ஒரு நல்ல விஷயமா தான் நினைக்கிறேன். அவன் பெருந்தன்மையா கீழே வந்தாலும் யாரும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலா ஹி கேவ் ஹிம்செல்ஃப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஆர்கியூ டு த இது என்னன்னா நான் வந்து வெள்ளாடல, நானே வெளில வந்தேன்ல, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்கற மாதிரி கூட இருக்கலாமோ அப்படின்னு ஒரு தோணுது. குட் கை இமேஜ் வந்து போட்டு இமேஜ் கிரியேட் பண்ணலாமோன்னு தோணுது சீரியஸ். இல்ல பிகாஸ் ஆக்சுவலி he நம்ம has to be இந்த dropped. இந்த இத பத்தி நான் பேசும்போது நரேன் ப்ரோ கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி வந்துட்டு ஐ won't play ரோஹித் சர்மா இன் மை டீம். நான் இந்த சொன்னேன். டெஸ்ட் மேட்சுக்கு நான் டிராப் பண்ணிடுவேன். பட் ஆனா ரிட்டையர் ஆகணும்னு சொல்லுவேன்னா கிடையாது. இப்போ இப்போ நார்மல் பிளேயர் ரோஹித் சர்மா வந்தா ஐ டிராப் him in the series. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இஃப் he plays well he can come back in the team அப்படிதான் சொன்னேன். பட் அதுக்கப்புறம் நான் அடுத்த பாயிண்ட் சொன்னது வந்து ஆனா அப்படி நம்ம யோசிச்சா அவனுக்கு வயசு இல்ல, so maybe he will consider retirement அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சேன். பட் ரோஹித் சர்மா வந்து he is saying like no I still have got time, ஐ திங்க் I'll அது fight and come back into the team அப்படின்றது தான் ஐ திங்க் ரோஹித் அதுக்கான சர்மா. ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் யஷ்வந்த். ஐ திங்க் கரெக்ட். இப்போ வந்து ஒன் டே இதுவுமே இல்லை, ஒன் டே தான் நடக்குது, ஐ டெஸ்ட் ஹோப் சீரிஸ் நடக்குது. ஐ மீன் ஐ ஹோப்னு சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அப்படின்னா யாரோ அந்த ஓப்பனிங் ஸ்பாட்டை சீல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். கரெக்டா? which will be a good factor for ஆப்பர்ச்சுனிட்டி Indian team. கொடுக்கணும்ன்றேன். If இப்போ nobody is நெக்ஸ்ட் வீக்ல feeling that ஆரம்பிக்குதுன்னா if nobody is feeling that position ஓப்பனிங்ல மேபி அப்போ ரோஹித் சர்மா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்து இஸ் பேட்டிங் வெல் அப்படின்னும் போது மேபி தேர் இஸ் a chance for ரோஹித் சர்மா to come back into the team. இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட் படி அந்த பொசிஷன் சீல்ட் he has scored a double century. The other opener has scored 150 in Australia, so there is no comeback for Rohit Sharma anywhere. Why is he like fighting to come இல்ல back into அப்படி the team கிடையாது, again? நம்ம அப்படி பார்க்க கூடாது. இப்போ நம்ம இந்த சுச்சுவேஷன் எப்படி எடுத்துட்டு போறோம்னா, நீங்க 2 பேரை டிராப் பண்ணீங்க, நீ டிராப் பண்ணிட்டு, அதாவது நான் சொல்றது வந்து அஜிங்கே ரஹானி ஆஸ் வெல் அஸ் டிட்டிஷர் புஜாரா டிராப் பண்ணீங்க ஃபார் ரீசன்ஸ், இதே சேம் ரீசன்ஸ் தான். Yeah, டிரான்சிஷன். அப்புறம் என்ன சொன்னீங்க, நீங்க போய் கோ அண்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப் இன் த லோக்கல் மேட்சஸ், கம் yeah, பேக். yeah. நான் அடுத்து அதுதான் ரோஹித் சொல்றேன். சர்மா ரோஹித் டீமுக்கு சர்மா வரணும்னா he has அதெல்லாம் to go. பண்ணணும். ரோஹித் he has சர்மா to go. அதெல்லாம் பண்ணணும். ஆமா, பட் அது வந்துட்டு பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? பண்ண வாய்ப்பே மாட்டான், இல்லைன்னு. அதுதான் மேட்டர். அது பண்ண மாட்டான். அவன் வந்துட்டு எங்க கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னா ஒயிட் பால் அடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதை வந்துட்டு பண்ணக்கூடாது. நான் சொல்றேன் அதை அந்த பண்ணக்கூடாது. ஒயிட் அது பால் வந்துட்டு ஒயிட் கன்சிடர் பால் பண்ணக்கூடாது. அடிச்சுட்டு வரப்ப என்ன சொல்லணும், ப்ளீஸ் கோ அண்ட் பெர்ஃபார்ம் இன் ரெட் பால் லோக்கல் தான். மேட்சஸ் Obviously. அண்ட் தென் கம் பேக்னு சொல்லணும். ஏன்னா வந்து அதர்வைஸ் நம்ம ஈஸ்வரன் கூட்டு போனோம், நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவே இல்லை. கேஎல் ராகுல் இருக்கான், மேபி நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, he அவனை looked வச்சு good, he கட்டடியில looked ஆடினாங்க. அதான் he looked good, he எல்லாருமே looked அவ்வளவுதான். goodன்னு சொல்லியே அவனுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம். எனக்கு என்னமோ அவனையுமே போய் லோக்கல்ல விளையாட்டு வரணும்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. யசஸ்வி, நான் சொல்றேன் இந்த டீம்ல என்ன நீங்களே சொல்லுங்க, இப்போ இந்த டீம்ல, இப்போ கரண்ட் டீம்ல நீ பும்ராவை கண்டிப்பா ஆடும். பும்ரா இஸ் கோயிங் டு பிளே. சிராஜ் யூ கேன் கிவ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஐ திங்க் ஹி ஹேஸ் அ பொட்டன்ஷியல். அதுக்கப்புறம் நம்ம ஆகாஷ் தீப் ஓகே, he's been unlucky. He could have got more wickets in Melbourne. நல்லாவே தெரிஞ்சது நமக்கு. True, true. இவங்களை இது நம்ம லிபரலாவே போவோம் எல்லார் மேலேயுமே, ரொம்ப ஸ்ட்ரிக்டா போத்தவங்க. வாஷிங்டன் சுந்தரும் ஓகே, அவளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. ஜடேஜா வந்து ஓகே தான், அவனுமே வச்சிருக்கலாம், பட் ஆனா இந்தியன் கண்டிஷன்ஸ்ல வச்சிருக்கலாம். பட் அப்ராட்ல வந்து 50-50 அதான் அந்த ஒரு ஸ்பின்னரா அந்த ஸ்பின் ஒரு ஆல்ரவுண்டரா ஆடுறது spinner தான் தான் will play அப்படின்றது. Wasi. ஸோ ஜடேஜா Not வாசி. Bradley.
நிதிஷ் லுக்ட் ப்ராமிசிங். அவனை வந்து ஏதோ மண்டையை குழப்பி விட்டுருக்காங்க லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச், ஏதோ பொறுமையா ஆடணுமோ டபுள் மைண்ட்ல ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் வருது சம்டைம்ஸ். அவன் வந்து அவனுடைய ஸ்டைல்ல ஆடலாம். பிரச்சனை அவன் வந்து ஹம்பிள் பண்ணாம வந்துட்டு மீடியால இருந்து எல்லாரும் வந்துட்டு அவனை வந்துட்டு ரொம்ப ஹைப் பண்ணி விட்டாங்க. ஸோ நம்ம அவனை கொடுக்குறோம். இப்போ பண்ட் என்ன நினைக்கிறீங்க? விளாட்லான்றீங்களா? கண்டிப்பா விளாட்லாம் தான் தோணுது எனக்கு. பெஸ்ட் பேட்டர் கண்டிப்பா. ஓகேவா? இதுக்கு மேலதான் மேட்ரு. கில் கண்டிப்பா அவன் போய் மறுபடி கிரவுண்டு சும்மா ஒன் டே ரெக்கார்டை வச்சுக்கிட்டோ ஒரு T20 இதை வச்சுக்கிட்டோ மறுபடியும் டெஸ்ட் டீமுக்குள்ள விளாட கூடாது. ஹி ஹாஸ் டு கோ அண்ட் பெர்ஃபார்ம் இந்த லோக்கல் சர்க்கியூட், அதாவது ரஞ்சி டிராஃபிலயோ எதுலயோ லோக்கல் சர்க்கியூட்ல பெர்ஃபார்ம் பண்ணணும். இல்லாட்டி நீங்க ரியலிஸ்டிக்கா பேசுங்களேன். இப்போ நெக்ஸ்ட் சீரிஸ் வந்து இங்கிலாந்து, அண்ட் இன் பிட்வீன் வி ஆர் பிளேயிங் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இங்கிலாந்து சீரிஸ், ஐபிஎல், அண்ட் தென் வி ஆர் ஸ்ட்ரெயிட் அவே கோயிங் டு இங்கிலாந்து. அதுதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. விண்டோ இல்ல பட் ஆனா ஒருவேளை வேற ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வந்து இவெல்லாம் என்ன பண்ணி சாய் சுதர்சன் எல்லாம் என்ன பண்ணிருக்கான்? நீங்க சொல்றது வந்து இங்கிலாந்து சீரிஸ்க்கு அப்புறமா இல்ல இங்கிலாந்து சீரிஸ்க்கு அது கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப லாஸ்ட் இயரே வந்து இங்க கிளப் கிரிக்கெட் ஆடி இருக்கான் அவன் சாய் சுதர்சன். He has proven himself scoring runs. He will be in contention. He should be. So he should be in place of Gill நான் சொல்றேன். ஏன்னா நீ வந்து கில்லுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறதுக்கு பதிலு one people who are proven here in England, he has played a complete season in here, அவனுக்கு நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஃபேர். ஏன்னா நீங்க வந்து அனாவசியமா ஒரு பிளேயர் இவ்வளோ 30-40 மேட்ச் ஒழுங்கா அடிக்காத இருக்க ஒரு ஆளு நீ கூட்ட வந்து விளையாட வைக்கிறது வந்து எந்த அளவுக்கு எனக்கு கரெக்ட்னு சொல்றீங்கன்னு தெரியல. இல்ல இது வந்து ஸ்குவாட் எப்படி எடுக்க போறாங்க இதுக்கப்புறம், இட் இஸ் நாட் கோயிங் டு பி லைக் சேம் ஸ்குவாட் இஸ் கோயிங் டு டிராவல் டு ஆஸ்திரேலியா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. தேர் ஆர் கோயிங் டு பி மெனி சேஞ்சஸ் ஹோப்ஃபுல்லி. சோ அந்த மாதிரி இப்போதைக்கு சிச்சுவேஷன் வந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. நோபடி இஸ் கோயிங் டு சே லைக் தி சேம் டீம் இஸ் கோயிங் டு டிராவல் டு ஆஸ்திரேலியா ஜஸ்ட் பிகாஸ் we don't have any windows in between அப்படின்றது கிடையாது. there are going to be changes and கம்பீர் சொன்ன முடியும் சீனியர் பிளேயர்ஸோட டிசிஷன் அவங்க கிட்ட இருக்கு, அது நம்ம பத்தி பேசலாம். பட் இந்த கில்ஸ் அண்ட் அதர் பிளேயர்ஸ் வந்துட்டு அது எப்படி போவோம்? நீ என்ன நினைக்கிற? கேஎல் ராகுலுக்கு சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறியா? கேஎல் ராகுல் சான்ஸ் கொடுக்கலாம், கில் கண்டிப்பா சான்ஸ் கொடுக்க கூடாது. கேஎல் ராகுல் சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறியா? இங்கிலாந்துல கொடுக்கலாம். இப்படிதான் ஆஸ்திரேலியா கொண்டு வந்தாங்க. இல்ல we don't have any window ல ஒரு டொமஸ்டிக் இல்ல அது அந்த இடத்துக்கு யார் இருக்கா? சரி நான் வந்து நம்பர் 3க்கோ நம்பர் 4க்கோ சாய் சுதர்சன் சொன்னேன். ஓபனருக்கு யார் இருக்கா? அதர் ஸோ அவனை வந்து எடுத்துட்டு போவாங்க கண்டிப்பா. அவங்க ரெண்டு கேஎல் ராகுலுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு மேட்ச் ஆடிட்டு அவன் ஒரு 50 எக்ஸ்ட்ரான்னு கொடுப்பாங்க. அடுத்து ஒரு சீரீஸ் ஃபுல்லா இதாக்குவான். எனக்கு வந்து தவான் அந்த மாதிரி பண்ணது ஞாபகம் இருக்கு ஒரு டைம்ல. எப்படின்னா கரெக்டா அவனை டிராப் பண்ணணும்னு வருவாங்க, அப்போ ஒரு செஞ்சுரி அடிப்பான், அதுக்கப்புறம் ஒரு 10 மேட்ச் ஆடுவான். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. எனக்கு என்னன்னா இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் இங்கிலாந்து ஒரு நியூ சைக்கிள் ஆரம்பிக்குது, நியூ டெஸ்ட் சைக்கிள் ஆரம்பிக்குது. அங்க இருந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாமே. இதுக்கப்புறம் எனிவே வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் டிரான்சிஷன் நடக்க போகுது. கோலி வந்துட்டு தாராளமா உட்கார வைங்க. ஹோம் கண்டிஷன்ஸ்லாம் ஹோமா இருந்தாலும் வந்துட்டு லைக் நம்ம இப்போ வாஷிங்டன் சுந்தர கூட நம்ம 3ல ஆட வச்சு சாய் சுதர்ஷன் ஓபன் பண்ண வைக்கணும். பிகாஸ் அவன் வந்துட்டு ரெண்டுமே தான் பண்றான், ஓப்பனும் பண்றான், ஒன் டவுனும் ஆடுறான் சாய் சுதர்ஷன். ஸோ ஹி கேன் டூ லைக் போத். ஸோ சப்போஸ் அபிமன்யு விஷன் ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். டெக்னிக்கலி சவுண்ட் அந்த கண்டிஷன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆன ஒரு சாய் சுதர்ஷன் ஆட வைக்கலாம். அண்ட் வாஷிங்டன் சுந்தர் நான் பேட்டிங் ஆல்ரவுண்டரா டெஸ்ட்ல ஆட வைங்கன்னு சொல்றேன். லைக் ரொம்ப ரிலையபிளான ஒரு பேட்டரா இருக்கான். அப்புறமா நம்பர் 5ல நீ சொல்ற பாயிண்ட் வந்து இது ஒரு ஹோம் சீரிஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஆக்சுவலி இது 100% நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் பிளேயிங் ஹோம் சீரிஸ் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஆர் நியூசிலாந்து வச்சுக்கோங்க, இந்த டிரான்சிஷன் நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நீ சொல்ற மாதிரி கோலி, ரோஹித் சர்மாஸ், கில்ஸ் இவங்க எல்லாரையும் டிராப் பண்ணிட்டு டொமஸ்டிக்ல ரஞ்சி டிராஃபில ஆடின நல்ல பிளேயர்ஸ் சர்ஃப்ராஸ் கான், த்ருவ் ஜுரல்ஸ், அபிமன்யு ஈஸ்வரன், சாய் சுதர்ஷன் இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு டீம் நம்ம ஃபார்ம் பண்ணி அப்படியே அங்க இருந்து நம்ம போயிடலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த சைக்கிளோட ஃபர்ஸ்ட் சீரிஸே இங்கிலாந்து. சோ நீ இங்கிலாந்துல வந்து இப்படி ஒரு பயங்கரமான ஒரு டிரான்சிஷன் எடுத்துட்டு போயிட்டு யூ ஜஸ்ட் கோ அண்ட் பிளே அப்படின்னு நம்ம சொல்லிட்டா அது ரொம்ப பேடா கூட அந்த சைக்கிள் ஆரம்பிக்கும் போதே வி எண்ட் அப் 5-0 தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்னமோ இப்ப இந்த நீ சொல்ற டீம் அந்த நீ சொல்றது கரெக்ட். இந்த கோலி இவங்கெல்லாம் வச்சுட்டு போனாலுமே 5-0 தான் தோப்புன்னு தோணுது. ஏன்னா எப்படி நீ தோக்கலாம் போற அந்த இடத்துல நம்ம எடுக்கிற கால் தான். If you are okay with we don't need experienced players, நாங்க பாத்துட்டோம் ஆஸ்திரேலியா, நாங்க பாத்துட்டோம்.
let us go with youngsters who has like we are ready to lose 5-0 and he Yeah. doesn't care about the next cycle. ஏன்னா 5-0 நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சைக்கிள் நம்ம ஃபைனல்ஸ் போறது வந்து அந்த இடத்துல கஷ்டமாயிடும் ஆப்வியஸ்லி. ஓகே. ஏன்னா நியூசிலாந்து டூர் அவே வேற இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சைக்கிள்ல. ம், ஸோ ம். நியூசிலாந்து அவே இங்கிலாந்து அவே we are losing, we are okay with not going to finals, we are ready to டிரான்சிஷன் பண்ணிட்டு அடுத்த சைக்கிள் நாங்க கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா நீங்க சொல்ற டிசிஷனுக்கு லைக் ஸ்ட்ரெயிட் அவே வந்து we can move forward. பட் இல்ல இந்த சைக்கிளும் நாங்க கம்ப்ளீட் பண்றோம், விராட் கோலி இஸ் கீன் டு பெர்ஃபார்ம் ஒரு விராட் கோலி எடுக்கிறாங்க மறுபடியும் இங்கிலாந்து வந்து இஸ் பெர்ஃபார்ம் ஒரு 2-3 செஞ்சுரி அடிச்சு இஸ் லுக்கிங் லைக் ஓல்ட் விராட் கோலி, we are winning. I'm not saying this is going to happen, but what if என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்க? அப்படி அந்த நான் இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் experience மேட்ச் தான் வந்து நினைப்பாங்க. ஞாபகம் இருக்கா? பர்த் டெஸ்ட் அவன் 100 அடிக்கிறப்போ எல்லாம் வந்து காமெடியா போட்டுட்டு இருந்தாங்க. லபுஷேன் போட்டான், ஹெட் போட்டான், அதுலதான் அவன் 100 அடிச்சான். நல்லா போலிங் போட்டிருந்தானா கண்டிப்பா அடிச்சிருப்பானா சொன்னேன். நல்ல போலிங் போட்டான். அடுத்து 4 கேம் பையனை ஓட விட்டாங்க. இல்லடா அதுதான் நான் சொல்றேன், இது ஒரு இந்தியன் சீசனா இருந்திருந்ததுன்னா ஸ்ட்ரைட் அவே நோ டவுட் they are going to be dropped. பட் ஒரு இங்கிலாந்து சீரிஸ்க்கு நீ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம போவியா? கொஸ்டின் மார்க், டிபேட்டபிள். டிபேட்டபிள் ஓகே, தான். பட் சோ நான் நம்ம போவேன். வந்து ரியலிஸ்டிக்கா பேசுறோம். இதெல்லாம் வந்து ஃபேன் அசம்ஷன்ஸ், நம்மளோட வந்து லைக் ஒப்பீனியன் ஆர் லைக் ப்ரிஃபரன்ஸ் சொல்லலாம். ஸோ ரியலிஸ்டிக்கா பேசுறப்போ கோலி வந்து ட்ராப் ஆக போறது இல்லை ஃபார் ஷுர். ஸோ கோலி நம்பர் 4 அதுதான் ஸ்பாட்டை ரிட்டைன் பண்றான். கில் வந்து ஸ்குவாட்ல இருப்பான், he might not play பட் ஸ்குவாட்ல இருப்பான் அவனும். ஆப்வியஸ்லி. ரோஹித் சர்மாவோட இதுதான் பொசிஷன் தான் ஹெவி கொஸ்டின் மார்க். ஏன்னா அவனோட பேட்டிங் மட்டும் சாதாரண ஓகே, அவனோட கேப்டன்சி ரொம்ப கேவலமா இருக்கு. நம்மளுக்கே பச்சையா தெரியுது என்னடா பண்ற ஃபீல்ட்ல. லைக் கொஞ்சம் லைக் பிரெயினை யூஸ் பண்றா, ஏதாச்சும் ஒன்று இம்பாக்ட் கிரியேட் பண்றா அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன்சி வந்து லைக் செகண்ட் லைக் கேப்டன்சி அண்ட் பேட்டிங் வந்து ரொம்ப கேவலமா இருக்கிறதுனால டெஃபினட்டா அந்த ஒரு ஸ்பாட் வந்து ஒரு பெரிய கன்டென்ஷனா தான் இருக்க போகுது. அண்ட் லைக் பண்டோட ஸ்பாட் வந்து நம்பர் 5 சீல்டு. ஸோ நம்பர் 6 வந்து யாரு ப்ராப்ளி வந்து வாஷிங்டன் சுந்தர் வரானா, வாஷிங்டன் த்ரூ சுந்தர் ஜுரல். அப்படி த்ரூ ஜூரல் த்ரூ ஜுரல். ஏன்னா த்ரூ ஜுரலுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அவனும் வந்து ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டா இருக்கிற மாதிரி நல்லா எனக்கு விளாண்டான். அதான் அவனுக்கு அந்த காம்பாக்டான ஒரு ஸ்டான்ஸும் அண்ட் லைக் நல்ல இது டெஸ்டுக்கு ஏத்த ஒரு இது ஐ திங்க் இருக்குன்னு he will தோணுது, be given, டெக்னிக் இருக்கு. இங்கிலாந்துல will be ஒரு மெயின் பார்ட்டா இருப்பான்னு எனக்கு ஒரு இன்ஸ்டிங் சொல்லுது. தே Let's ஹவ் hope. வாட்ச்ட் ஹிம் இல்ல, பாத்துருப்பாங்க. இப்ப ஆமா டெக்னிக்கலி வெரி குட். அதான் நீ சொன்ன மாதிரி அப்ப இந்த டீம் போவோம். ஹோப்ஃபுல்லி நம்ம கோலி வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே சீக்கிரம் டக் அவுட் அது ஒரு ஆயிட்டோம். அது ஒரு கோலி எப்படி ரோஹித் சர்மா இது ரொம்ப வெள்ள டீம் முக்கியமான அவுட் தூக்கணும்னு நினைக்கிறேன் நான், வேற எதுவும் இல்ல. இல்ல அதான் if that goes bad I think he himself will, ரோஹித் சர்மா Retire. மாதிரி will fight back to come back into this team லாம் கிடையாது. He'll straight away announce I'm going to retire from this series. ம். So he knows எனக்கு that if he's not contributing he'll straight away retire. And இந்த maybe இந்த லாஸ்ட் சீரிஸா அவன் ஒரு மைண்ட்ல வச்சுட்டு ஓகே லெட்ஸ் கோ, இங்கிலாந்து மாதிரி ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல நம்மளால ப்ரூவ் பண்ண முடியுமா, இஃப் நாட் he will leave. ஏன்னா அவனுக்கே தெரியும் இதுக்கப்புறம் ஒரு ஹோம் சீரிஸ் வரப்போகுது, இங்கிலாந்து சீரிஸ்க்கு அப்புறம் ஒரு ஹோம் சீசன் தான் இருக்க போகுது. விராட் கோலி ஆடினதா பிரச்சனை, பிகாஸ் he doesn't know to spin, I mean play spin. So அந்த ஆடினதா பிரச்சனை. ஸ்ட்ரைட் அவே I think he will decide on that series. நீங்க சொல்றத பார்த்தா அவர் உங்க வந்து opinion ஸ்பின்னு தான் அவுட் விராட் ஆகிற கோலி மாதிரியும் ஃபாஸ்ட் போலிங் அவுட்டே ஆகாத மாதிரியும். Fast bowling லியாவது he is playing 60 odd balls, he is looking like okay he ஏய் can அவன் survive இது for like சொன்ன a உடனே decent. நீ இப்ப சொன்ன உடனே எனக்கு அந்த ஸ்பின் இது நீங்க ஞாபகம். ஆடுறது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஹைலைட்ஸ் இந்த போலியர் ஆஸ்திரேலியால ஆடினா நீங்க பாப்பீங்க. இல்ல யஷ்வந்த், நீ சொன்ன உடனே அந்த ஒரு பிளான் ஞாபகம் வந்தது எனக்கு. போலான்னு சொல்லியிருந்தாப்புல எப்படி நீங்க கோலி அவுட் ஆனது. கோலி வந்து கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் 30 பால்ஸ் அவர் கரெக்டா விடுவார் பாலர். அதுக்கப்புறமும் நாங்க அதே இடத்த தான் போடுவோம், அப்பா கண்டிப்பா அவுட் ஆவாரு அந்த அப்படின்ற மாதிரி சொல்லி. ப்ராப்பர் 2014 இங்கிலாந்து சீரிஸ் பார்த்த மாதிரியே இருந்ததுல யா யா இந்த சீரிஸ் எனக்கு சேம் லைக் he சேம் was சேம் நிக்கிங் அப்படியே எல்லாமே அப்படியே மாதிரி தான் இருந்தது. He scored அந்த மாதிரி ஈகோவா, டெக்னிக்கல் ஃப்ளா, போத் மென்டல் மென்டல் அண்ட் டெக்னிக்கல் போத் அப்படிதான் தோணுது எனக்கு. இன்னமும் அவன் நம்ம எதுவும் அவங்க அவ்வளோ பெரிய பிளேயர்ஸை பற்றி நம்ம அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ண தேவையில்ல. பட் நமக்கு அவன் நல்லா விளாட்லான்னு தெரியுது. அதாவது நமக்கு வெளியே பார்க்குறப்பே தெரியுது அவுட் ஆக போகிறாங்க அப்படின்னு. இப்போ சம் பிளேயர்ஸ் இப்போ நிதிஷ்குமார்ங்கிறப்ப ஒரு 3-4 மேட்ச் பார்த்ததுக்கப்புறம் அவுட் ஆக மாட்டான்ற ஒரு இல்ல ஃபீல் கிடைச்சது இல்ல. அதுல எனக்கு ஒரு இந்த பாயிண்ட் இருக்கு என்னன்னா, இப்போ அந்த நான் சொன்ன மாதிரி இந்த நியூசிலாந்து சீரிஸ் நீங்க கோலியோட பேட்டிங் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், for sure shot we are going to know next ball Virat Kohli is going to get out. He doesn't know batting. இந்த மாதிரி ஒரு விராட் கோலி நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் நீங்க இந்த சீரிஸ் விராட் கோலியோட பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா when he comes in நீங்க சொன்ன மாதிரி அந்த first 30 balls he was very disciplined. Like he was okay, இது ஒரு நெக்ஸ்ட் half an hour கேரி ஆச்சுன்னா விராட் இஸ் கோயிங் டு செட் தி ஸ்டேஜ், இன்னைக்கு ஒரு 100 இருக்கு
அப்படின்ற மாதிரி he looked assured. அந்த நம்ம நரேன் ப்ரோ கிட்ட அந்த போன வீடியோல நம்ம பேசும்போது கூட I'll say I'll drop Rohit Sharma but not Virat Kohli because only இந்த மாதிரி ஒரு இது காமிச்சனால தான் he looked like okay is going to until that one ball. அந்த டிஸ்மிசல்ஸ்ல அந்த ஒன் பால் வர வரைக்கும் he was playing well. It doesn't look like ஒரு அன்கம்ஃபர்டபுளாவோ இதுவாவோ அந்த மாதிரி எதுவுமே விராட் எனக்கு இல்ல. ஆனா அதுதான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவன் ஸ்பின்னர்ஸ் கிட்டே இதே தான் பண்றான். லைக் நல்லா ஆடுறான், டிஃபென்ஸ் ஃப்ரண்ட் ஃபுட் போய் நல்ல டிஃபென்ஸ் வைக்கிறான். பட் அவுட் ஆற பால் வந்து எப்படின்னா ஏதோ அன்பிளேபிளான டெலிவரின்ற மாதிரி கிரீஸ்ல உட்காந்துட்டு ஒரு 2 3 வாட்டி ஒரு லுக்க கொடுப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான்னு தெரியாம போயிடுவான். ஸ்பின் கண்டிஷன் ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்டா எனக்கு அப்படிதான் தோணுது. அவன் ஸ்பின்னர் கண்டிஷன்ஸ்ல he never looked comfortable for one delivery. அப்படி இருந்தா இல்ல ப்ளீஸ் அந்த tell me அவன் I'll watch it. நியூசிலாந்து கூட அந்த ஒரு ஃபுல் டாஸ் பால்ல அவுட் ஆனவன் நம்ம சாட்னர் He ஓவர்ல was getting up to full toss ball like he was not using his feet. அது ரொம்ப ஆக்வர்டா இருந்தது அந்த விராட் கோலியை பாக்குறதுக்கு. பட் ஐ டேக் திஸ் விராட் கோலி ஓவர் தட் விராட் கோலி. அததான் நான் வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த இதை மட்டும் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். இவங்க பெர்ஃபார்மன்சஸ் இந்த ஒன் டே சீரீஸ்ல பண்ற பெர்ஃபார்மன்சஸ் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு டீம் எடுக்காதீங்க, தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன்னா ரோஹித் சர்மா கண்டிப்பா அடிப்போம் ஒன் டே சீரீஸ்ல. ஆனா இங்கிலாந்துல போனா நான் இப்பவுமே சொல்றேன், இங்கிலாந்துல அவன் விளையாண்டானா நம்ம வந்து கண்டிப்பா 0-1 2-1 அந்த மாதிரி தான் இருப்போம். அந்த மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷன். அதனால வந்து நம்ம இன்னொன்னு சொல்றேன், இவங்க பார்த்துட்டாங்க இங்கிலாந்து வந்து இப்போ இந்தியா எப்படி ஆஸ்திரேலியாவில் விளையாடுச்சுன்னு பார்த்துட்டாங்க, படம் போட்டு காமிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அவங்க வந்து ரெடியா இருப்பாங்க. பிளான் இப்போ ஆஸ்திரேலியாவே செம பிளான் பண்ணி தான் பண்ணாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா நம்மள 5-0 அடிக்கணுன்றதால தான் அந்த பிளான் போட்டாங்க. பெர்த்ல ஆரம்பிச்சாங்க, அடிலைட் போனாங்க, போனாங்க, மெல்போர்ன் வந்தாங்க, சிட்னி லாஸ்டா வந்தாங்க. சிட்னியுமே பழைய பிச்சு மாதிரி வைக்காம கம்ப்ளீட் கிரீன் ட்ராக்கா வச்சு நம்மள வந்து எவ்வளவு குத்த முடியுமோ குத்தி அனுப்பணும் தான் அவங்க பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாங்க. பும்ரான்ற ஒரே ஒரு கடவுள் இருந்ததால தப்பி தவறி பழைச்சி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு அவன் அப்படியே ஹோல்ட் ஆயிட்டே வந்தோமே தவிர they have planned it well தான் தோணுது. ஆக்சுவலி இது பேசும்போது எனக்கு இன்னொரு பாயிண்ட்டும் லைக் ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. லைக் இந்த டிராவிட்ஸ் அண்ட் டெண்டுல்கர்ஸ் அண்ட் லக்ஷ்மன் அந்த டீமோட டிரான்சிஷனுக்கு அப்புறம் அந்த 2014 அப்புறமா இந்த ஒரு டீம் ஒன்று அமைஞ்சு அந்த புஜாராஸ், ரஹானேஸ், இவங்கெல்லாம் கோலி இவங்கெல்லாம் வந்து கரெக்டா செட் ஆகி அதுக்கப்புறம் அந்த டாமினேஷன் பீரியட் ஆரம்பிச்சது. அண்ட் வி ஆர் இந்த எண்ட் ஆஃப் இட் நவ். ஸோ இந்த நெக்ஸ்ட் டீமும் வந்துட்டு இந்த லெகசியை கேரி ஆன் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்க போகுது. லைக் வி ஆர் இன் த வேர்ஜ் ஆஃப் லைக் சேயிங் ஆர் சீரியஸ் ஓகே வி நெட் அவங்கலாம் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லும் போது ஓகே இப்போ நெக்ஸ்ட் பிளேயர்ஸ் வந்து இதே மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்களா? மேபி அவங்க இதோட ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் லைக் ஆஸ்திரேலியால போயிட்டு 4-0, இங்கிலாந்துல போயிட்டு 4-0 கூட ஜெயிக்கலாம். அப்படி நடந்தா வீல் பி த சோ ஹாப்பியஸ்ட். பட் வாட் இஃப் வி கோ இன்டு தட் போஸ்ட் 2014 ஏரா ஆர் 20 அந்த அந்த டிப் 90s ஏரா இருக்கும் தான் நினைக்கிறேன் யஷ்வந்த், நீ சொன்ன மாதிரி அந்த டிப் அது ஒரு கண்டிப்பா மாதிரி ஒரு மாதிரி பயமா ஆஸ் அ டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேனா எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன்னா அந்த 2014 when விராட் கேம் as a captain he said like டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் மை ப்ரையாரிட்டி. டெஸ்ட் கிரிக்கெட்காக தான் நான் லைக் டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் மை நம்பர் 1 ப்ரையாரிட்டி. அதை ஜெயிக்கிறது தான் எங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு கேப்டன் வந்து சொல்லும் போது அவனை இன்ஸ்பயர் ஆக வர எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட் தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி அந்த இந்தியா டீம் விளையாடி இருக்காங்க. அது எப்பவுமே நம்ம ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் வரப்போற டீம் இந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா? இதே டாமினேஷனோட நம்ம இருப்போமா? ஸோ ஆக்சுவலி எனக்கு அங்கதான் வந்து ப்ரோ சொன்ன பாயிண்ட் எனக்கு தோணுது. இப்போ வந்து ஒரு ரெட் பால் டீம் எடுக்கிறப்போ ஒயிட் பால் டீம் கன்சிடர் பண்ணாதீங்கன்னு. இப்போ நீங்க சொன்ன இந்த ரானே, புஜாரா, கோலில புஜாரா வந்துட்டு வெறும் ரெட் பால் பிளேயர் மட்டும்தான், டெஸ்ட் மேட்ச் மட்டும் ஆடக்கூடிய பிளேயர். பட் இந்த லைனப்ல இப்போ இருக்க லைனப் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயரே இல்ல நம்ம டீம்ல. இல்ல ஆக்சுவலி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு நினைக்கிறேன். we are like we are playing a separate team for T20 and ODI it's a சோ அப்படி பாக்குறப்போ எனக்கு ஒரு ரெட் பாலுக்கு ஒரு தனியா எல்லாருமே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அப்படி இருக்க முடியாது. இப்போ கோலி மாதிரி ஒரு பிளேயர், இப்போ ஜெய்ஸ்வால்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயர். பண்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்ளி ஒரு 2 ஃபார்மேட்ஸ்க்கு ஒரு சாலிடான ஒரு பிளேயர். if Gill is playing சோ அப்படி Gill also கில்ல வந்து அப்படி நம்ம கன்சிடர் பண்றோம். அப்படி ஒரு இருக்கு இப்போதைக்கு. அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள இது பதிச்சு வச்சிட்டாங்க, இவன் வந்து ஆல் ஃபார்மேட் பிளேயர் அப்படின்னு. ஆனா அது அவன் இல்ல, அதை வந்துட்டு ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஆன்சரா ஆடுறோம். அது ஒரு சிம்பிளான ஒரு இதுதான். அவ்வளவு ஹார்ட் ஆன்சரா ஆடுறப்போ நீங்க வந்துட்டு சர்வே பண்றது டெஸ்ட் ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு என்னன்னா அதான் ஒரு சாலிடா ஒரு 2 பிளேயர்ஸ் வந்துட்டு டெஸ்ட்டுக்கு மட்டுமே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க.
ஸோ அப்போ வந்துட்டு ப்ராப்ளி பேட்டிங்க்கு ஒரு பெட்டர் அவுட்கம் ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த ஒரு அதுல தான் பில்ட் பண்ணும். இப்போ வந்துட்டு டெஃபினட்டா பாசிபிலிட்டி இருக்கு, இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க டேலண்ட் வந்து 100% பாசிபிள். நம்மளுக்கே தெரியுது இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ்லாம் இவ்வளவு டேலண்டா இருக்காங்க. லைக் இப்போ நம்மளே இப்போ சொல்றோம் சாய் சுதர்ஷன், வாஷி, த்ருவ் ஜுரேல், அப்புறமா டொமஸ்டிக்ல கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க அபிமன்யு ஈஸ்வரனோ இல்ல சர்ஃபராஸ் கானோ, இந்த முஷீர் இல்ல கானும் பாத்தீங்கன்னா இல்ல டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங். டேலண்ட் இருக்குன்றது ஓகே, பட் அந்த காம்பினேஷன் ஆஃப் 11 அது எல்லாமே செட் ஆகணும்ல டு கோ அஸ் அ டீம். இப்போ நம்ம முன்னாடி அதுதான் சான்ஸ் கொடுக்கணும். 2000 ஏராஸ் நீ எடுத்துட்டனா we are a batting dominant team. பேட்டிங் மட்டுமே எல்லா பேட்ஸ்மேன்ஸும் 100 அடிப்பாங்க, bowling சரியா இல்லாதனால we will lose the series away. பட் இந்த கோலி ஜெனரேஷன் வந்த பிறகு we got a right set of bowlers with a right set of batters where we dominated. ஓவர்சீஸ்ல போயிட்டு நம்ம போய் ஜெயிக்க முடிஞ்சது. சோ அந்த மாதிரி ஒரு புது காம்பினேஷன் நம்ம புதுசா யோசிக்கணுமே. ஒரு புதுசா ஒரு டீம் வரும்போது இவங்க எப்படி ஆட போறாங்க அப்படின்ற ஒரு பயம். டேலண்ட் பொட்டன்ஷியல் எல்லாமே இருக்கு, பட் அந்த ரைட் கிளிக் நடக்குமா? ஐ திங்க் இப்போ எனக்கு வந்து இன்னுமே ஆப்ஷன்ஸ் இப்போ பாருங்க, நிதிஷ்குமார் ரெட்டின்ற ஒரு ஆல்ரவுண்டர் வந்து ஒரு ஆப்ஷனா வந்திருக்கான். அவன் வந்துட்டு இப்போ ப்ராப்ளி அப்ராட் ஃபாரின்ல நடக்கிற டெஸ்ட் தான் வந்துட்டு இல்ல சீல் ஸ்பாட். அண்ட் லைக் பவுலர் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு நல்ல பொட்டன்ஷியல் காட்டுறான் வித் இஸ் ஆஃப் ஸ்பின். அப்புறமா தனுஷ் கோட்டியன் வந்து டொமஸ்டிக்ல வெரி கன்சிஸ்டன்ட். அப்புறமா இவன் லெஃப்டா மானவ் சுத்தர் ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு அவனும் ஒரு பவுலர் ஸ்பின்னர் தான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பிளேயர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். பேட்டிங்க்கும் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுத்து ஒரு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இப்போ வந்து கில்லு கொடுக்குற டைம் வந்துட்டு ஒரு சாய் சுதர்ஷன் வரான்னா அவனுக்கு கொடுக்கணும். வாஷிங்டன் சுந்தர் வரான்னா அவனுக்கு வந்துட்டு ஒரு நம்பர் 3ன்னு நீ ஆடினா அவன் ஃப்ரீயா ஆடினா டெஃபினட்டா அடிப்பான். அவனுக்கு வந்துட்டு டெக்னிக் இருக்கு, லைக் டெம்பரமெண்ட் இருக்கு மெயினா. இந்த இப்போ கில்லாம் பாத்தீங்கன்னா நீ தேவையில்லாம டவுன் த ட்ராக் வந்து சுத்தினா அவுட் ஆனா. சோ இப்போ நம்ம வந்துட்டு நீங்க போன இதுல சொல்றீங்க சேதேஸ்வர் புஜாரா சொல்றீங்க, கோலி ஆல் ஃபார்மேட் பிளேயர். கோலி மாதிரி ஒருத்தன் வருவானான்னு கேட்டாங்கன்னா இதுக்கப்புறம் இல்ல, ப்ராப்ளி வரவே கூட மாட்டான். மேபி ஜெய்ஸ்வால், முரளி விஜய் மாதிரி ஒரு சாலிடான ஒரு ஓப்பனர். இப்ப ராணேவும் பாத்தீங்கன்னா என்னதான் அங்கங்க ஒரு ஒயிட் பால் அவன் ஆடினாலும் டெஸ்ட்ல தான் அவனோட மெயின் இது வந்து மெயின் ஃபார்மேட் பாத்தீங்கன்னா டெஸ்ட். அதுக்கு தான் அவன் செட் லைக் ப்ராப்பர் டெக்னிக்கும் இருக்க பிளேயர். சோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா இருக்காங்க, எனக்கு வந்து வருவாங்க. அதுதான் அது ஒரு லைக் ஒரு பாத்வே கொடுத்து சான்ஸ் கொடுத்தாங்கன்னா டெஃபினெட்லி they'll prove themselves. நம்ம ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு டெஸ்ட் டீமை பத்தி இந்த டெஸ்ட் டீமை பத்தி நம்ம பேசுறதுனால ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் பயமாவும் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் 12 years we didn't care about test cricket because we are winning. Nobody cared. Dude, we won against Bangladesh. Nobody cared. We qualified. Nobody cared. Yeah, winning. So what? போன வாட்டியும் நம்ம குவாலிஃபை ஆனோம். What's new in this? But suddenly இது ஒரு transition நடக்கும்போது everybody is talking like test team is the worst team. Oh my god, இந்த டீமுக்கு என்னாச்சு? We are better T20 side. Relax. It will happen. இப்பதான் நம்ம டெஸ்ட் டீம் பத்தி பேசுறோம். டிரான்சிஷன் அப்படி போயிட்டு இருக்கு. கரெக்ட் தான் நீங்க ருத்ரா சொன்ன மாதிரி. எனக்கு இன்னும் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து ஒரு பிளேயரை பேக் பண்ற அந்த ஒரு இது வரணும். நீங்க வந்து எப்பயுமே ஒரே பிளேயர்ஸ் இப்போ கேஎல் ராகுல நிறைய பேக் பண்றாங்க, கில்ல நிறைய பேக் பண்றாங்க. இது வந்து நான் ஒரு பாலிடிக்ஸா பேசுறேன்னு கிடையாது, பேக் பண்றீங்க நீங்க. பட் ஆனா அதை ஏன் ஒரு சில பிளேயர்ஸ்க்கு மட்டும் பண்றீங்க? தேங்க் காட் நீ சொன்ன மாதிரி, யஷ்வந்த் சொன்ன மாதிரி கம்பீர் வந்து சஞ்சு சாம்சனை கொண்டு வந்து பேக் பண்ணியிருக்கான். ஸோ வந்து ஹோப்ஃபுல்லி ரைட் திங்ஸ் ஹேப்பன் இன் ஃபியூச்சர். ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து T20ல அவனுக்கு சான்ஸே கொடுக்காம இருந்தாங்க, சம்வேர் ஹியர் அண்ட் தேர். ஸோ வந்து பேக் பண்றாங்க. பட் அதான் நீ சொல்ற மாதிரி கரெக்டான பிளேஸை பேக் பண்ணும். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டண்டா விளையாடுறவங்களுக்கு கரெக்டான டைம்ல சான்ஸ் கொடுத்து பேக் பண்ணும். கௌதம் கம்பீர் இருப்பாரா? கௌதம் தெரியல. கௌதம் கம்பீர் யாராவது பேக் பண்ணுவீங்களா? பேக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்போ வந்து அவனுடைய எனக்கு நீ சொன்ன மாதிரி அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அவன் இருப்பானான்றதே டவுட் தான். This is ராகுல் டிராவிட் வச்சுக்கோங்களேன். இட்ஸ் a complete different thing we are talking about. ராகுல் டிராவிட் இப்பதான் கோச்சா வந்திருக்காரு, let's give him some time அப்படின்னு சொல்லிருப்பாங்க. பட் அது கௌதம் கம்பீர்ன்றனால அது அவர் ரெக்கார்ட் பாக்குறப்ப நம்ம அவர் ரெக்கார்ட ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தாங்க. அந்த பாத்தீங்களா, இது வரைக்கும் பல ரெக்கார்டுகள் படைச்சிருக்கோம் அப்படின்னு. எல்லாமே வந்து ஸ்ரீலங்கால போய் ஓடிஐ சீரிஸ் தோத்துருக்கோம் ஆஃப்டர் 20 years என்னமோ. எல்லாமே 20 yearsக்கு அப்புறம் நடக்கிற ரெக்கார்டா போடுறாங்க. சோ கான்ட் டிஃபெண்ட் கௌதம் கம்பீர். இப்போ நான் ஒரு கௌதம் கம்பீர் ஃபேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட என்ன பேசுறதுக்கு இப்போ பாயிண்ட்ஸ் இருக்கு. we lost ODI series against Sri Lanka after so many years. we lost a home test series and சும்மா தோக்கல, we whitewash 3-0. சோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆஸ்திரேலியன் சீரிஸ் நம்ம தோத்துட்டோம். இப்ப கௌதம் கம்பீருக்காக எனக்கு பேசணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. நாளைக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணா கூட என்கிட்ட என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு, எனக்கு வந்து பேக் பண்ணுங்க டூ ஏர்லின்னு கூட என்னால சொல்ல முடியாது.
அது ஐ மீன் லைக் ஃபேர் எனஃப். இப்போ இவன் கௌதம் கம்பீர் கிட்ட சேர்ந்து அவனோட ஹோல் பேக்ரவுண்ட் ஸ்டாஃபே தான் இப்போ வந்துட்டு கிழிக்கிறாங்க. அண்ட் லைக் ஐ ஃபீல் ரைட்ஃபுல்லி சோ. ஏன்னா ரைட்ஃபுல்லி. வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல. ஒரு என்னடா பண்றீங்க இப்போ நமக்கு தெரியும். இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ரவி தெரியறதுல சாஸ்திரி கூட யாரால இல்ல வந்துட்டு ருத்ரா. நம்ம இங்க அவங்களோட இருந்து இம்பாக்ட். கீழே வந்துட்டோம். See, நீ இங்கே தான் இருக்கனா பிரச்சனை கிடையாது. we will improve. கரெக்ட் கரெக்ட். நம்ம இப்படியே தான் இருக்கோம். நம்ம இங்க இருந்து இங்க வந்தனால ஓகே வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ பட் என்ன ஆக்சுவலா என்ன மெயினா ஒரு இஷ்யூனா, இப்போ இப்போ என்ன கேள்வி கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுதுன்னா, அந்த கோச்சஸோட கிரெடென்ஷியல்ஸ் என்ன, அவங்க என்ன தகுதி இருக்கு அவங்க வந்துட்டு அந்த பொசிஷன் வந்திருக்காங்க எடுத்து பாக்குறப்போ ஒண்ணுமே இல்ல. மார்னே மோக்கல் as a கோச் வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபெயிலியர். அவன் வந்துட்டு பாகிஸ்தான் கூட இருந்திருக்கான், வேற ஒரு இன்டர்நேஷனல் டீம் கூட இருந்திருக்கான். he hasn't proved himself. போயிட்டு தோத்துட்டு வந்திருக்கான். அந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு இதுவே இல்ல அவனுக்கு, ஒரு பேக்கிங் இல்ல, ப்ரொஃபைல் இல்ல. ரைன் டெண்டர்ஸ்காட் அவனை வந்துட்டு நெதர்லாண்ட்ஸ்க்கு ஒரு பிளேயர், அவன் வந்துட்டு இந்தியன் டீமுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கோச்னா என்ன ரோல் உனக்கு? அபிஷேக் நாயர் பத்தி ஒன்லி பாசிட்டிவ் திங்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பிஃபோர் ஹி ஜாயின் தி இந்தியன் டீம். எல்லாருமே வந்துட்டு அபிஷேக் ஆக்சுவலி நாயர் இதுல இப்படி ஒரு அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங் சொல்லுவாங்க. ஃபேக்டர் இருக்கு பாரு. ரவி சாஸ்திரி கோச்சா இருந்தபோது கூட நோபடி வாஸ் லைக் வை ஏன் ரவி சாஸ்திரி கோச்சா இருக்காரு, அவர் தூங்குறாரு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் நீ சொன்ன பாயிண்ட்ஸ் படி நீ அப்படியே அவங்களோட கீழே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நீ பாத்தினா they had really good batting coach, they had really good bowling coach, விக்ரம் fielding ராத்தோட், coach. பருண் அவங்க எல்லாம் பருத்தலு. ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணனால அது எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சது. பட் Yeah. கௌதம் கம்பீருக்கு இதுவா பேசணும் அப்படின்னா ஒரு கரெக்டான ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல வந்து he became a coach மாட்டிக்கிட்டான். அப்படின்னோ ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லலாம். டிபெண்ட் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா இதை என்னால சொல்ல முடியும். இதை தவிர நான் என்னால வேற எதுவுமே யோசிக்க முடியல. இல்ல நீங்க எனக்கு ருத்ரா சொன்னதும் நீ சொல்றதும் கரெக்ட் தான். நீ அந்த பேக் அவன் ஆஸ் அ கோச் மட்டும் இல்லாம அவங்க டீம் அந்த கோச்சிங் அந்த இது வந்து அங்கதான் அவங்க பெரிய அப்பாயிண்ட் question. பண்றப்பவே எனக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருந்தது. ஏன் நம்ம ஃபாரின் கோச்சஸ் எல்லாம் போட்டு ஒரு இதையும் தேடி பிடிக்கிறோம், we have இல்ல local coaches, go for itன்ற மாதிரி தான் தெரிஞ்சது. கம்பீருக்கு யாரோட கம்ஃபர்டபுளா இருக்கு ஒர்க் பண்றதுக்கு, நான் வந்து அதை வந்து அப்படிதான் பார்த்தேன். ஓகே he wants அதுதான் certain ரீசன் people, சொன்னேன். அவனுக்கு யாரோட கம்ஃபர்டபுளா இருக்கோ அது ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஓகே நமக்கு பிரச்சனையே கிடையாது. பட் அது ஒர்க் ஆகல, சோ ஆப்வியஸ்லி அது கிரிட்டிசிசம் வரதா they might look for other options maybe. ஏன்னா எனக்கு என்னன்னா உங்க கோச்சிங் ஸ்டாஃப் போடுறப்பே வந்து ஜஹீர் கானை போடலான்னு ரெக்கமெண்டேஷன் வந்ததாகவும், அது கம்பீர் வேணாம் நான் வந்து மோனே மக்கள் தான் வேணும்னு சொன்னதாகவும் நியூஸ் வந்து மைட் பி ராங். அது ஏதோ வாசிப்பா கூட இருக்கலாம். அதனால அது நம்ம ஒன்றும் பேச தேவையில்ல. ரோஹித் பட் இன்னொரு கோலியோட சேர்ந்து இந்த கம்பீரோட பவுலிங் இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த போயிட்டு இருக்கு. பவுலிங் கோச் டீமை பத்தி பேசுறப்ப எனக்கு இந்த லாஸ்டா ஒரு பாயிண்ட் வச்சிடலான்னு பாக்குறேன். நம்ம ஏன் தோத்தோன்னு இப்ப பார்த்துட்டோம். நம்ம ஜெயிச்சதை பார்த்தோன்னா தோத்தது ஏன்னு கிடைக்கும்ல. ஸோ பிஜிடி சீரீஸ்ல எப்படி ஜெயிச்சோன்னு பார்த்தப்ப கோலி கேப்டனா இருக்கப்ப அந்த அந்த 2 பீரியட் அப்போ வந்து ரஹானே கேப்டன் அந்த செகண்ட் சீரீஸ் அப்பவுமே வந்து அந்த தேர்ட் ஃபாஸ்ட் போலர் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அந்த தேர்ட் ஃபாஸ்ட் போலர் சீரீஸ் ஃபுல்லா விளையாண்டாங்க, நல்லாவே விளையாண்டாங்க. ஷமி விளையாண்டான், இஷாந்த் சர்மா இருந்தா ஒரு இதுல ஒரு கன்சிஸ்டன்டா அந்த இது போட்டது. அதேதான் போலண்ட் மாதிரி ஒரு ஆள் இருந்தா டீம்ல. டிரான்சிஷன் தான் இப்போ நடக்குது. பிரசித் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் டூர், ஆகாஷ் தீப் ஃபர்ஸ்ட் டூர், அண்ட் ஹூ இஸ் த அதர் ஹர்ஷித் ராணா, ஆஷித் ராணா ஃபர்ஸ்ட் டூர். சோ ஹர்ஷித் கிருஷ்ணன்லாம் சவுத் ஆப்பிரிக்கா கூட்டு போனாங்க. ஆஸ்திரேலியா சொல்றேன், ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா வராங்க, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை நீ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும் அப்படின்னா அப்ப நட்ராஜன் அவங்க எல்லாம் வந்து என்ன முன்னாடியா விளையாடினாங்க, அவங்களும் ஜெயிச்சாங்களே. சிராஜ் அந்த லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ரவி சாஸ்திரி ஃபேக்டர். பரத் அருண் கூட யங் பவுலர்ஸ் கூட நல்லா விளையாடுற பரத் அருண் கூட யங் பவுலர்ஸ் கூட நல்லா ட்ரெயின் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த டைம்ல கொஞ்சம் யங் பவுலர்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க வரவங்க எல்லாம். தெரியல எனக்கு ரொம்ப நம்ம வந்து இது டுவெல் பண்ண எவ்ரிதிங். அதான் இப்போ கம்பீரே பாத்தீங்கன்னா கேகேஆருக்கு ஒரு மென்டரா தான் வந்திருக்கான். சந்திரகாந்த் பண்டிட் தான் கோச், இவன் மென்டர். இதுவும் நிறைய பேசிட்டு இருக்காங்க பார்த்தேன். இப்படிலாம் யோசிக்கிறப்போ நானும் செமையா எக்ஸைட் ஆனதான், அதை நான் வந்து இல்லன்னே சொல்ல மாட்டேன். ஆப்வியஸ்லி நானும் கை தூக்குறேன். கம்பீர் became the coach, I got really excited because அவங்க கிட்ட அந்த winning thing இருக்கும். He always wants to win. அந்த மாதிரி ஒரு கோச் தான் எப்பவுமே நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். லைக் ரவி சாஸ்திரி, கம்பீர், இவங்க எல்லாம் அந்த வின்னிங் ஃபேக்டர். இந்தியன் டீமுக்கு கோச்சான்னு பாக்குறப்போ அவங்க வந்து டெக்னிக்கல் கோச்சா இருக்கிறத விட மோர் லைக் ஒரு மென்டல் கோச், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் இருக்கணும். எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம வந்து எங்க சொதப்படுறோம்னா டெக்னிக் வைஸ் அண்ட் லைக் சிம்பிள் டாக்டிக்கல் அந்த அக்யூமெண்ட்ல அதுலதான் சொதப்பிட்டு இருக்கோம். ராகுல் டிராவிட் ஒரு டெக்னிக்கல் ராகுல் டிராவிட் மாதிரி ஒரு ஃபிகர் இருந்தாதான் டேய் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா கரெக்ட் தான். டாக்டிக்கல் சின்ன சின்ன டாக்டிக்கல் விஷயம் தெரியுது.
நம்ம எனக்கு ஏன்னா ரவி சாஸ்திரி வந்து லாஸ்ட் 2 சீரிஸ் ஜெயிச்சப்போ வந்து சொல்லியிருந்தாப்புல இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஜான்வரி ட்ரிப்புனா நாங்கள் லாஸ்ட் ஜான்வரி பிளான் பண்ணிட்டோம் எந்த லைன் நம்ம வந்து பவுலிங் பண்ண போகிறோம் ஆஸ்திரேலியன்ஸ்க்கு எந்த இடத்துல இது வைக்க போகிறோம் எந்த மாதிரி ஃபீல் செட் பண்ண போகிறோன்றதெல்லாம் பவுலிங் கோச் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு எங்களுக்கு. எனக்கு தெரியல மேபி த பிளான் மைட் ஹவ் வெண்ட், அதெல்லாம் ஒர்க் ஆகலையோ என்னமோ, பட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணல இல்ல மேபி பிளான் ஆக்சுவலி அப்படி கூட இருக்கலாம். ராகுல் டிராவிடோட கோச்சிங் டெண்டன்சியும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ராகுல் டிராவிடுக்குமே ஆக்சுவலி பயங்கரமான கிரிட்டிசிசம் இருந்தது when he became the coach. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல we started losing ஓடிஐ சீரிஸ் அது இது, அப்புறம் ஐசிசி இதெல்லாம் தோத்தோம். அது ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டா தான் போயிட்டு இருந்தது. தென் வி வான் த T20 வேர்ல்ட் கப். அது முடிஞ்ச அவர் முதல்ல போறேன்றோன்னா ராகுல் டிராவிட் வாஸ் an excellent கோச், கம்பீர் வந்து இதுக்கு எடுத்து விட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரவி சாஸ்திரி தான் பெட்டர் கோச் தன் போத் டிராவிட் அண்ட் இது. டிராவிட் வந்து என்ன பண்ணானா, டிராவிட் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இருக்க சொன்னாங்க. ரோஹித் சர்மா ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ் அன்டில் வி ஃபினிஷ் த T20 வேர்ல்ட் கப்னு சொல்லிட்டு இருக்க வச்சு ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சாங்க. அது வந்து நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நம்ம ரொம்ப புல்லிஷ் பண்ண இல்ல தேவை எல்லாருமே. அதுதான் முன்னாடி நம்ம பேசல ராகுல் டிராவிட் வந்துட்டு he was keeping it here, வேணா இப்படி சொல்லலாம், பட் he was never like இந்த இடத்துக்கு கீழே நம்ம வரல. போகல. சோ இந்த டெஸ்ட் டீம் வந்து இப்படி போனனால அண்ட் ஆல்சோ T20 டீமுக்கு வந்து கௌதம் கம்பீர் தான் கோச் பண்ணிருந்தா கூட அங்கேதான் சொல்லலாம், அங்கேயும் விவிஎஸ் லக்ஷ்மன் தான் கோச். சோ அங்கேயும் நம்ம வந்துட்டு டிஃபெண்ட் பண்ண முடியாது. T20 டீம் இஸ் டூயிங் வெல்லாம், விவிஎஸ் லக்ஷ்மன் தான் கோச், கம்பீர் என்ன பண்ணாரு கேட்டோம். அதான் சொல்லுவேன், லைக் விவிஎஸ் லக்ஷ்மன் மாதிரி ஒரு பர்சனாலிட்டியோட இம்பாக்ட் வந்து T20 டீம்ல தெரியுது, நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்கு. கம்பீருக்கு இல்லைன்னா நான் சொல்ல வரல, அவ்வளவுலாம் எனக்கு தெரியவும் தெரியாது. பட் அந்த விவிஎஸ் லக்ஷ்மன் பாக்குறப்பயே ஒரு டிராவிட் மாதிரி ஒரு பர்சன் அந்த ஒரு பர்சனாலிட்டி அவன் கேரி பண்ணுவான்றப்போ அவன் மேல நம்பலாம். எனக்கு வந்து விவிஎஸ் லக்ஷ்மன் நம்பி எனக்கு வந்து ஓகேடா அப்படின்ற மாதிரி. இது எவ்வளவு பண்ணியா இருக்கு பாரு, விவிஎஸ் லக்ஷ்மன் T20 கோச், கௌதம் கம்பீர் டெஸ்ட் கோச். Who would have thought? கான்ட்ரடிக்டிங். அதாவது இன்டரிம் கோச்சா தான் அடிக்கடி போயிட்டு வரா போல லக்ஷ்மன் இல்ல. இன்டரிம் கோச்சா He is in the contention to be the அவன் NCA ஓட ஹெட் கோச்னால அவன் வந்து வச்சு if கம்பீரோட ஏதாவது டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா I think it's straight away லக்ஷ்மன் they will give to VVS லக்ஷ்மன் தான். டிசர்வ்ட்லி சோ. அப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் VVS லக்ஷ்மன் when he becomes a test. No நீ சொன்ன மாதிரி இப்ப டிரான்சிஷன்ல இருக்கிறதால இன்னுமே கொஞ்சம் நீ சொல்ற மாதிரி அந்த பேக் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப இன்னுமே கூட அந்த நீ சொன்ன மாதிரி டெஸ்ட் சீரியஸ் டெஸ்ட் எல்லாம் சொல்றேன், இன்னுமே கூட கீழே ஒரு டிப்பு வரலாம் நமக்கு. அதை வந்துட்டு மறுபடியும் மேல கொண்டு போறதுக்கு நம்ம கிட்ட டேலண்ட்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் எல்லாமே இருக்கு. கரெக்டான டீம், கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எல்லாமே வந்து கிளிக் ஆச்சுன்னா நம்ம நியூ இயர்ல வந்து எவ்ரிதிங் ஃபால்ஸ் இன் பிளேஸ் ஃபார் இந்தியன் டீம். போன வருஷம் எண்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி போயிடுச்சு. ஆல்தோ நம்ம ரோஹித் சர்மா இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாலும் எஸ் ஒன் த வேர்ல்ட் கப் லாஸ்ட் இயர். அதனால அதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டே சொல்லுவோம், ப்ளீஸ் ரிட்டையர் ஆயிடுங்க, ப்ளீஸ் ரிட்டையர் ஆயிடுங்க. அதை நாங்கள் மனசுல வச்சுக்கிறோம். பட் ஆனால் இது நாங்கள் ரெக்வஸ்டா வைக்கிறோம், அவ்வளோதான். ரீசெண்ட் டைம்ஸ்ல இதுதான் நிறைய சொல்லப்படுது, இந்த மாதிரி before the game leaves you, you leave the game ன்றது. So I think ரோஹித் சர்மாக்கு அது நடந்துருச்சு, விராட் கோலிக்கு அது நடக்கிற மாதிரி இருக்கு. ரெட் பால்ல மட்டும் நான் சொல்றேன், அவர் லைக் அது நடந்துச்சு, he hasn't come to terms with itன்றது கூட எனக்கு விராட் கோலி கிட்ட தோணும். நமக்கு தெரிய மாட்டேங்குது accept itன்ற மாதிரி. I mean like எனக்கு கடைசி என்ன பாயிண்ட்னா, நம்ம BGT ஃபைனல்ஸ்க்கு WTC ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகுது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு தோணுது. எனக்குமே எப்படி தோணுதுன்னா, இந்தியா குவாலிஃபை ஆயிருக்க கூடாதுன்னு தான் தோணுது. அதுக்கு ஒரே ஒரு ரீசன், நம்ம ஹோம்ல 3-0 அடிபட்டோம். இது வரைக்கும் நம்ம அடிப்பட்டதே கிடையாது. 3-0 அடிபட்டோம். அந்த இடத்துல எனக்கு வந்து குவாலிஃபை ஆக மாட்டோம்னு தோணிடுச்சு. ஆகக்கூடாதுன்னு இல்லை, ஏன்னா எனக்கு ஆசை தான் போகணும்னு. பட் அந்த 3-0 அடிபட்ட உடனே நம்ம முடிஞ்சிடுச்சு சொல்லி அப்படிதான் தோணுச்சு. இல்ல ஆக்சுவலி இது என்னோட பர்சனல் திங் என்ன அப்படின்னா, இந்த நம்ம டாமினேட் பண்ண அந்த ஃபேஸ்ல 2015ல இருந்து அந்த 2019 அந்த டாமினேட் பண்ண ஃபேஸ்ல WTCன்றது ஒண்ணு கிடையாது. ஸோ WTC அந்த சைக்கிள் எடுத்துட்டு வரும்போது ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா வி ஆல்வேஸ் டாக் அபவுட் தட் விவியன் ரிச்சர்ட்ஸ், கிளைவ் லயாட்ஸ் டீம், ரிக்கி பாண்டிங்ஸ் டீம். ஸோ நான் வந்து விராட் கோலியோட டீமை வந்து அந்த மாதிரி ஒரு டீமா தான் பார்த்தேன். தே வில் பி ஒரு ஹிஸ்டரியில எடுத்து பார்க்கும்போது இவங்க எல்லாம் டாமினேட் பண்ணாங்கன்ற வரும்போது விராட் கோலியோட டீம் டாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றது இல்ல.
WTC வின் பண்ணாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். டெஸ்ட் வேர்ல்ட் கப்ன்றது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். ஸோ இதை மட்டும் எனக்கு ஜெயிச்சிடணும். ஐ டென்ட் கேர் அபவுட் த ODI வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப். ஆல் ஐ வாண்டட் வாஸ் டு இந்த WTC வின் பண்ணிட்டா ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆயிடும். ஏன்னா இந்த ஆஸ்திரேலியா சீரீஸோ இந்த அவே சீரீஸ் நல்லா பண்ணாங்க, ஹோம்ல அவங்க தோக்கவே இல்லைன்றது வந்துட்டு ஓகே இட்ஸ் குட். பட் அந்த டாமினேட்டிங் டீம் ஃபேக்டரா இருக்குமா? இல்ல. ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட் ஜெயிச்சா தே வில் பி கால்டு பிக் நேம்ஸ் இன் ஹிஸ்டரி அப்படின்னு தான் எனக்கு இருந்தது. 2021ல தோத்துட்டோம், 2023ல தோத்துட்டோம். ஸோ இதை நான் வந்துட்டு இந்த டாமினேட்டிங் டீமோட ஒரு லாஸ்ட் இதுவா நான் வந்து பார்த்தேன். லைக் என்ன ஆனாலும் சரி வி ஷுட் வின் திஸ் WTC அப்படின்ற மாதிரி அது தான். நீ நடக்கல அப்படின்னும் போது இப்போ நம்மளால வந்து வி கேன் சே இந்த டீம் டாமினேட் பண்ணாங்க, பட் ஹிஸ்டரியில வந்து அது எப்படி போவோம்னு எனக்கு தெரியல. விராட் கோலியோட டீமை பத்தி எப்படி பேசுவாங்க? ஏன்னா நம்ம அவ்வளவு நல்லா விளையாடி இருக்கோம் அந்த சைக்கிள்ல. அந்த 2 பட் சைக்கிள் சொல்ற, விராட் கோலி இருந்தப்போ சொல்ற கரெக்டா? 2015 தோனி அந்த ரிட்டையர் ஆன ஆமா ஆமா. அந்த சிட்னி டெஸ்ட்ல இருந்து நம்ம அதுக்கப்புறம் எப்படி பவுன்ஸ் we பேக் were பண்ணோம். quite bit unlucky in அந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்ல, பிட் அன்லக்கி அந்த டைம்ல. ஆமா, பட் தட்ஸ் ஃபைன் இல்ல. நம்ம வந்துட்டு இப்போ நீங்க சொல்ற அந்த பழைய எரா ஸ்டீவா லைக் ரிச்சர்ட்ஸ் அவங்க இருந்த எரால எடுத்தாலுமே WTC மாதிரி ஒரு இது இல்ல. இப்போ நம்ம கோலி அது ஜெனரேஷன் ஏன்னா வந்துட்டு கோலி அவங்க இந்த அப்படி பீரியட்ல வந்துட்டு டாமினேட் பண்ணிட்டாங்க. அவங்க எந்த ஊருக்கு கோலி இந்த போனாலும் பீரியட் நம்ம டாமினேட் பண்ணோம். அதுக்கு we have டெஸ்ட் மேட்ச் டு ஷோ ஃபார் இட். அண்ட் இப்போ நமக்கு தெரியும், இப்போ இந்தியாவுக்கு யார் பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன் கேட்டீங்கன்னா கோலி தான் எல்லாருமே சொல்ல போறோம். சோ அது வந்துட்டு நமக்கு டவுட்டே இல்ல. அந்த ஒரு இது வந்துட்டு கோலி இருக்க டீம் வந்துட்டு கண்டிப்பா அதுதான், அது வந்துட்டு ஒரு டாமினன்டான டீம் தான், டாமினன்டான ஃபோர்ஸ் தான். அதுக்கு இப்போ ஷோ பண்ணணும் எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு என்னன்னா இந்த சைக்கிள்ல எஸ்பெஷலி லாஸ்ட் 2 சீரீஸ் ஆஃப்டர் கம்பீர் டுக் சார்ஜ் வந்துட்டு இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு ஐ டோன்ட் திங்க் வி டிசர்வ் டு குவாலிஃபை. அண்ட் இது ஒரு ரியாலிட்டி செக் ஃபார் அஸ் டு பவுன்ஸ் பேக் நெக்ஸ்ட் டியூரிங் த நெக்ஸ்ட் சைக்கிள்ன்றது தான் எனக்கு. சோ இது வந்துட்டு இப்போ இந்த டெஸ்ட் சைக்கிள் ஜெயிச்சது ஐ மீன் இல்லடா அந்த ஃபைனல்ஸ் குவாலிஃபை டிசர்விங்ல ஆயிருந்தோம்னா இந்த ரியாலிட்டி செக் நடந்திருக்காதுன்னு எனக்கு தோணுது. இப்போ ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆயிருந்தோம்னா இவ்வளவு கிரிட்டிசம் வந்திருக்காது, இவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்காது, டிரான்சிஷன் நடந்திருக்காது. அகைன் ஒரு KL ராகுல் வந்துட்டு அவர் கில்லுக்கு வந்துட்டு திருப்பி ஒரு ரன் ஆஃப் கேம் கொடுத்திருப்பாங்க. இன்னும் விராட் கோலி கூட கண்டினியூ, ரோஹித் சர்மா கூட கண்டினியூ, அது திருப்பி கண்டினியூ ஆயிட்டு தான் போகும். லாஸ்ட் டைம் ஞாபகம் இருக்குங்களா 2023 ஃபைனல்ஸ் வந்துட்டு அஜிங்கியா ரஹானே அவுட் ஆஃப் இது IPL ஃபார்ம் வச்சுட்டு அவனை வந்துட்டு WTC ஃபைனல்ஸ் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இங்க விராட் கோலி ஒரு ரோஹித் சர்மாக்கு நடந்திருக்கலாம். இது நடக்காம இருந்தது ஒரு நல்ல விஷயம் தான் எனக்கு தோணுது. ஒரு ரியாலிட்டி செக், ஒரு டிரான்சிஷனுக்கான இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டெப்ன்றது தான் என்னோட ஒப்பீனியன். என்னோட இது வந்து டிசர்விங் இல்ல, இந்த டீம் டிசர்விங் இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கால நமக்கு இருந்த அந்த 3 அவே டூர்ஸ் வந்து ஐ திங்க் இட் வாஸ் வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கால வி வான் டெஸ்ட் மேட்ச் 1 நாள் நாங்க இது பண்ணோம். அந்த இன்னொரு அவே சீரீஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம். அண்ட் ஆஸ்திரேலியால வந்து வி வான் டெஸ்ட் மேட்ச். வி வார் அந்த வேர்ஜ் ஆஃப் ஜெய்ஸ்வால் அந்த மெல்பர்ன்ல அந்த கேட்ச் எடுத்தா என்ன நடந்திருக்கும்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த வேர்ஜ்ல வந்துட்டு வி லாஸ்ட் 1 சீரீஸ் இன் ஹோம். அது வந்து ரொம்ப பேடா ஆடணும். இப்ப சவுத் ஆப்பிரிக்கா டிசர்விங்கா? கிடையவே கிடையாது. அப்படி கேட்டா சவுத் ஆப்பிரிக்கா டிசர்வ் டு குவாலிஃபைட் ஃபார் த ஃபைனல்ஸ்னு கேட்டா அது ஒரு தனி டாபிக். அதை வந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம எல்லாருமே பேசலாம். ஸோ இந்தியா வந்து தே ஹவ் பிளேட் ஓகேஷ், லைக் ஐ திங்க் தே டிசர்வ் டு பி குவாலிஃபைட். வெரி பேட் கிரிக்கெட். இல்ல அது இப்போதான் நீங்க இந்த சைக்கிள் வந்து சரி, நான் வந்து நடக்குது. ஜஸ்ட் ஃபார் ஆஃப் த ரெக்கார்ட் ஒன்று சிம்பிளா சொல்றேன். இல்ல பங்களாதேஷ் ப்ரோ, இது 6 பங்களாதேஷ் சீரீஸ் சீரீஸ் இந்தியா பங்களாதேஷ் ஹோம்ல ஆடணும் தெரியுமா? ஆமா, அந்த சீரீஸே நம்ம தோக்க வேண்டியதுதான். அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆமா, அஸ்வின் அண்ட் ஜடேஜா அடிச்சு கொடுத்தாங்க. ஆமா. நான் என்ன சொல்றேன், வி பின் கன்சிஸ்டன்ட்லி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கீழே தான் வந்துட்டு இருக்கே தவிர, ஆட் மேட்ச் ஒன்னு வந்து நம்ம பெர்த்ல ஜெயிச்சோம் பிகாஸ் ஆஃப் பும்ராஸ் மேஜிக். இல்ல அதர்வைஸ் நான் என்ன சொல்லிட்டேன்னா 6 சீரீஸ் விளையாடுறோம் அந்த சைக்கிள்ல. சவுத் ஆப்பிரிக்கால வி ட்ரூ அண்ட் மீதி இருக்க 3 சீரீஸ் வி வான். அண்ட் நியூசிலாந்து it should happen, we were waiting that to happen. எப்போ ஹோம் சீரிஸ் தோப்போம் அப்படின்ற மாதிரி we lost and அது உடனே BGT வந்து we lost. so இந்த 2 years சைக்கிள்ல நம்ம வந்து இந்த லாஸ்ட் 2 சீரிஸ் we flopped. so அதனால இவங்க டிசர்விங் இல்ல, கம்ப்ளீட்டா டிசர்விங் இல்லன்றத என்னால அப்படி டக்குன்னு இந்த டீம் ஒரு ஃபேனா உங்களால ஏத்துக்க முடியல. பட் ஆனா அது டிசர்விங் இல்லன்றதால தான் நம்ம போகல. அதான் ஆக்சுவலா உண்மை. நம்ம அதையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஜெயிச்ச சீரிஸ் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் பங்களாதேஷ், அது வந்துட்டு ஆப்வியஸ்லி ஜெயிக்க வேண்டிய சீரிஸ் தான். அதுல வந்துட்டு ஒரு காம்ப்ரமைஸே இல்ல. நியூசிலாந்து சீரிஸ் வந்து இட் ஷுட் ஹவ் ஹேப்பன்னு சொல்றீங்க, பட் டீம் ஷுடன்ட் ஹவ் லாஸ்ட் தட் சீரிஸ். அது வந்துட்டு ஃபார் ஷூர் அகைன்ஸ்ட் அந்த ஒரு நியூசிலாந்து டீம் கூட தோத்துக்க கூடாது. சோ அப்படின்றப்போ வை நாட் லைக் அதான் இது எல்லாமே எனக்கு ரியாலிட்டி செக்கா தான் தோணுது. இவங்க வந்துட்டு
கரெக்டா அடிபட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எவ்வளவு வாட்டி பேசியிருக்கோம். அஸ்வின், ஜடேஜா வந்துட்டு நிறைய எம்பாரஸ்மெண்ட் வந்து காப்பாத்திருக்காங்க. சோ அதெல்லாம் இப்ப நடக்காதப்ப அது வந்து எல்லாமே ரியாலிட்டி செக் தான். பேட்டிங் வந்துட்டு ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே ஒரு டிசப்பாயின்மெண்டா தான் இருந்திருக்கு. ஒரு சாலிடான ஒரு ஓப்பனிங் பேட்டர் ஒரு நம்பர் 3 நம்பர் 4 வந்துட்டு நம்ம கிட்ட இல்ல இப்போ. கோலி எல்லாம் வந்துட்டு நான் கன்சிடரேஷன்லயே இல்ல எனக்கு. ரஹானே வந்துட்டு இருந்தான். ரஹானே லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் கோலி ரோஹித் குஜராத் வாக்கிங் விக்கெட் மாதிரி ஆகிடுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எக்ஸாக்ட்லி இப்ப அப்படிதான் இருக்கு. நினைச்சு இப்போ சீரீஸ்ல பாத்தீங்கன்னா கோலி விக்கெட் செலிப்ரேட் கூட பண்ணல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது சூப்பரா அதுலயுமே நல்லா இருந்தாங்க ப்ரோ. ஆஸ்திரேலியன்ஸ் பாத்தீங்கன்னா கோலி டெம்பரை ஏத்தவே இல்லை, புகழ்ந்துட்டு தான் இருந்தாங்க கடைசி வரைக்குமே. அவர் பாவம் அவுட் ஆயிட்டாரு கடைசி வரைக்குமே அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா அவனை ஏத்தி விட்டுனா ஏதாவது அடிச்சிருவான்னு ஒரு பயமும் அவங்களுக்கு இருந்தது லைட்டா. ஜஸ்டின் லேங்கர் ஆமா, கடைசி வரைக்கும் அவனுக்கு வந்து புகழ்ந்துட்டே தான் இருந்தாங்க. இல்ல அவர் பெரிய பிளேயர், அவர் அவுட் ஆனா பரவாயில்ல, எப்பெல்லாம் அடிப்பார் அப்படிதான் சொல்றாங்க. நமக்கு தான் ஆமா எப்பதான் ஆமா ஆக்சுவலா அதான் மைண்ட் கேம்ஸ் அது வெரி ட்ரூ. அவங்க நல்லா விளையாண்டாங்க ப்ரோ, போத் இன் த ஃபீல்ட் அவுட் ஆஃப் தி ஃபீல்டு. பிளானிங்கு சீரியஸ், அவங்க வந்து ஒரு மாதிரி பிளான் பண்ணி வெல் எக்ஸிக்யூட்டட். அப்பார்ட் ஃப்ரம் பும்ராஸ் பிரில்லியன்ஸ் வி வுட் ஹவ் லாஸ்ட் 5-0. அவ்வளவுதான். ஃபார் ஷூர். அவங்க வந்து ஏன்னா பும்ராக்கு இந்த ஒரு கால்குலேஷன் பண்ணாங்க, அது ஒர்க் ஆகல. அவங்க என்ன நினைச்சாங்க, பும்ரா வந்து மெக்ஸ்வினியை வச்சு நல்லா இது பண்ணி கொஞ்சம் அவர் இது பண்ணிடணும், ஃபுல்லா பேர்ன் அவுட் பண்ணிடணுன்றதான் அவங்களுடைய பிளான் பும்ராவுக்கு. ஆனா பும்ரா வந்து மெக்ஸ்வினிலாம் டப்பு டப்புன்னு எடுத்துட்டு அவ்வளோ பண்ணி எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வேற பிளானுக்கு போனாங்க, செகண்ட் பிளானுக்கு போனாங்க. இவென்ச்சுவலி 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸை விளையாடி நம்ம வந்து பிக் சல்யூட் ஃபார் சிராஜ். இவ்வளோ கண்டினியூஸா விளையாண்டதே பெரிய விஷயங்க. 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் விளையாண்டது, இன்ஜுரி ஆகாம இப்படி போய் கடைசியில வந்து பவுலர்ஸ், நம்ம பவுலர்ஸை வந்து நம்ம we should appreciate, they did their best ன்னு தான் சொல்லணும். பேட்டர்ஸ் வந்து we put us down, அவ்வளவுதான். நம்ம unfortunately அதெல்லாம் பேட்டர்ஸ் கண்டிப்பா put us இருக்கு. down. அந்த ஒரு டோன்ல பவுலர்ஸ் நம்ம கூட வந்து ஸ்டெப் அப் அதெல்லாம் வேற விஷயம். பட் இவ்வளவு வருஷமா நம்ம வந்துட்டு bowling யூனிட் தான் நம்ம வந்துட்டு ஜெயிச்சு கொடுத்துட்டு இருக்கு. பேட்டிங் வந்துட்டு எப்போல இருந்தோ ஒரு லெட் டவுனா தான் இருந்திருக்கு. இப்போ வந்துட்டு bowlers கொஞ்சம் லெட் டவுன் பண்றப்போ பேட்டிங் couldn't லைக் அவங்க வந்துட்டு ஒரு கோப் ஸ்டெப் அப் அப் பண்ண பண்ண முடியல. முடியல அவங்களால. சோ ரெண்டுமே சேர்ந்து லைக் ஃப்ளாப். But the hard ஓவராலா reality ரியாலிட்டி செக். is it will happen to every legendsல. இது வந்து சச்சின் டெண்டுல்கருக்கும் நடந்திருக்கு, இது வந்து விவிஎஸ் லக்ஷ்மணுக்கும் நடந்திருக்கு, இது வந்து அப்ப நீங்க தோனிக்கும் நடந்திருக்கு. கோலியே விட்டு கொடுக்க மாட்டீங்க. இல்ல கோலி it will happen, அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். இல்ல, அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். நீ சொன்ன மாதிரி எனக்கு சச்சின் டெண்டுல்கரும் டெண்டுல்கர் இது நடக்கும்போது டெண்டுல்கருமே I was கொஞ்சம் in same mindset. இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு தான் நான் இன்னைக்கு ஒரு ரெக்கார்டு பார்த்தேன். இந்த மாதிரி டெண்டுல்கர் கூட பண்ணல அப்படின்னு. அப்போ வந்து ஒரு ரெக்கார்டு வந்து ஒரு ஃபேன் போட்டிருந்தார். எல்லாரும் டெண்டுல்கர் கூட இப்படி ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா த்ரூ அவுட் ஹிஸ் கெரியர் டெண்டுல்கர் ஆவரேஜ் நெவர் வென்ட் பிலோ 50. And people were saying Tendulkar to retire. And people are saying Tendulkar to retire. அந்த இங்க reality பாத்தீங்கன்னா தான் நம்ம accept பண்ணணும்னு இவனுடைய நான் ஆவரேஜ் எங்கேயோ போயிடுச்சு. அதெல்லாம் பலாசுக்கு போயிடுச்சு. கோலியோட ஆவரேஜ்லாம் ஒரு இயர்ல சொல்றேன். இப்ப அந்த இயர் அப்படியே இதுவே அப்படின்றப்ப நம்ம டெண்டுல்கரை கம்பேரே பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து டெண்டுல்கரை விட கோலி பெட்டர் பிளேயர் தான். எரா அதெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய நம்ம எல்லாம் கம்பேரே பண்ண முடியாது ரெண்டு எராவை. பட் நமக்கு கோலி ஒரு லெஜெண்ட் இருந்தாரு, இப்ப இல்ல. ரோஹித் ஒரு லெஜெண்ட் இருந்தாரு, இப்ப இல்ல. obviously அதுதான் ரியாலிட்டி. நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு we have to the move on. reality அது நம்ம எல்லாமே அக்செப்ட் பண்ணி we have to move on. பின்னாடி இதெல்லாம் நம்மள இது பண்றதுக்காக கோலி வந்து இங்கிலாந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம இங்க தான் இருக்கோம், கண்டிப்பா போய் பார்ப்போம். 2-3 செஞ்சுரி அடிச்சாரோ இல்ல 2 செஞ்சுரி அடிச்சாலோ அங்க இருந்து நம்ம ஓப்பனா ஒரு வீடியோ போடுறோம். அங்க இருந்தே நம்ம கிரவுண்ட்ல இருந்தே போடுறோம் வீடியோ. விராட் கோலி ஹோம் சீரிஸ் என்ன பண்ணுவோம் பாப்போம். இல்ல கண்டிப்பா இங்கிலாந்துல ஆடுவோம். ஐ மீன் he will be in the team. நம்ம போய் பார்ப்போம். நம்ம வந்து எப்படி விளையாடுறான்னு we just hope he performs and retire, அவ்வளவுதான். அதான் லாஸ்ட் சீரிஸா இருக்கும்னு எனக்கு ஒரு I mean if it doesn't perform that's his last series for sure. நடுவுல ரிட்டையர் ஆயிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். அது 5 மேட்ச் சீரிஸா 4 மேட்ச் சீரிஸா 5 மேட்ச் அகைன் 5 மேட்ச். அதான் ஒண்ணு 5 மேட்ச் சீரிஸை நம்ம 99% ஜெயிக்கிறது ஹெவிலி இம்பாசிபிள். ஏன்னா நமக்கு வந்து 1-2 குட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் குட் பிளேயர்ஸ் வரும் எப்பயுமே. கன்சிஸ்டண்டா அந்த சீரியஸ் ஃபுல்லா ஆடுறதுக்கு நமக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கணும். அதாவது எப்படின்னா பெஞ்சுமே நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா தான் 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸை ஜெயிக்க முடியும். அவனுக்கு நல்லா ஹர்ஷதீப் சிங் அண்ட் லைக் முகமது ஷமி வந்துட்டு கண்டென்ஷன்ல இருப்பாங்க. ஏன்னா ஹர்ஷதீப் சிங் வந்துட்டு இப்போ கவுண்டில தான் ஆடிட்டு இருக்கான். இப்போ கூட ஒரு விக்கெட் பார்த்தேன். 5-4 ஏதோ எடுத்திருக்கான் பார்த்தேன். 5-4 எடுத்திருக்கான். செம்ம இன்ஸ்விங்கர் அது சார். அதே லைக் பேட்ஸ்மேன் ஹேட் நோ க்ளூ. ஸோ அந்த மாதிரி ஒரு டெலிவரி. ஸோ ஐ திங்க் ஷமி அண்ட் ஹர்ஷதீப் சிங் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு
along with அடிஷனா Bumrah, இருப்பாங்கன்னு தோணுது. முகேஷ் குமார். நான் நான் I've been a முகேஷ் supporter of குமார் Mukesh Kumar 100% இதுல ஆடுவான். throughout every series. I want Mukesh Kumar to play this team. ஏன் முகேஷ் குமார் அவங்க ஆனா கண்டென்ட்ல? பாவப்பட்ட ஜென்மம் ஆக்சுவலி. அவனுக்குலாம் வந்துட்டு லிட்டரலா பிஆர் பேக் முகேஷ் குமார் is the one bowler who can bowl like 20 overs அதே இடத்துல அந்த ஸ்காட் போல் அண்ட் ஸ்காட் போலன் அந்த கேட்டகரியில ஒரே இடத்துல he can bowl 20 overs. இல்ல அவன் இங்கிலாந்துல அதே ஆடுவான். ஆடுவான். இங்கிலாந்துல ஆடுவான், கண்டிப்பா ஆடுவான். He should இங்கிலாந்துல play. கண்டிப்பா ஆடுவான். இது இங்கிலாந்துல Okay, கண்டிப்பா that's ஆடுவான். right. ஹர்ஷித் ராணா, பிரசீத் கிருஷ்ணா எனக்கு தேவையில்லை. இந்த 5 போலர் கொண்டு போங்க. நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டு ஒரு பேக்கப்பா வச்சுக்கோங்க. they'll do the job for you. பர்ஃபெக்ட்டா இருக்கும்ல. bowling ஷார்ட் அந்த மாதிரி இருக்குல்ல திடீர்னு. கண்டிப்பா இங்கிலாந்துக்கு கண்டிப்பா இருக்கும் நீங்க சொல்ற டீம். நீங்க ரெண்டு பிளேயர்ஸ் பும்ரா வந்துட்டு 2 டெஸ்ட் மேட்ச் உட்காராஜா கூட பரவாயில்லைன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். we have bowlers. we don't have to play Bumrah அப்படி. ஓகே, ஹோப்ஃபுல்லி எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் குட். நம்ம அடுத்த டெஸ்ட் சீரிஸ் ரிவ்யூ வந்து அநேகமா நம்ம ப்ரிவியூ வந்து இங்கிலாந்து சீரிஸ்ல பண்ணுவோம். அது வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வரைக்கும் we enter into ஸ்குவாட் Champions வந்த Trophy. பிறகு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அதை நம்ம பண்ணலாம். இப்போ ஹோப்ஃபுல்லி தட் வில் பி நைஸ். எனக்கு இன்னமும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு டெஸ்ட் சீரிஸ்ல இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதே வந்து ஒரு பெரிய விஷயமா தான் Purest பார்க்குறேன். format. இது ஸ்லோவஸ்ட் ஃபார்மேட், நிறைய வியூவர்ஸ் இருக்க மாட்டாங்க, நம்ம கிடைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுமே ஐ வாண்ட் டு டூ இட் பிகாஸ் எனக்குமே கிரிக்கெட் பேசுறது பிடிக்கும். உங்களை மாதிரி ஃபேன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கூட கொஞ்சம் பேசுறதுமே எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஒரு இன்னும் வெண்ட் அவுட்டுக்கும் ஒரு செஷன் மாதிரியும் இருக்கும், நமக்கும் பேசுன மாதிரியே இருக்கும் ஜாலியாக. அப்படியே அந்த மாதிரி தான். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் கைஸ். ஆக்சுவலாக தேங்க்ஸ். Thank you. Good discussion. தேங்க்யூ. பாய்.